அனைவருக்கும் வணக்கம். நான் அருப்புக்கோட்டை அண்ணாமலையார் ஜோதிட நிலையத்திலிருந்து உங்கள் ஆஸ்தான ஜோதிடர் ஜெய்சங்கர் பேசுகிறேன். என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, இளைய தளபதி விஜய் அவர்களின் அரசு எப்படி இருக்கு? இப்போ 2 மாதம் முடிஞ்சிருச்சு. இப்போ இவருடைய செயல்பாடுகள் எப்படி இருக்குது அப்படிங்கிறத இப்போ நம்ம பார்க்க போகிறோம். இதற்கு முந்தைய அரசுகள் என்ன பண்ணாங்க, இப்போ இவர் என்ன பண்ணுறார் அப்படிங்கிறத இப்போ நம்ம பார்த்துருவோம். சரிங்களா? இப்போ ஒவ்வொரு பிரச்சனைகளாக பார்த்துருவோம். இப்போ காவிரி முதல்ல இப்போ காவிரி எடுத்துருவோம். ஏன்னா இப்போ எல்லாரும் காவிரியை மையமாக தூக்கிட்டாங்க. இதை பார்த்தீங்கன்னா, அந்த வீணா போன அன்புமணி அவர் தேவையற்ற பிரச்சனைகளை உருவாக்குறார். இதில் காவிரியில் ஆளாளுக்கு தமிழக அரசியல்வாதி பேசாமல் இருந்தாங்கனாலே காவிரி தண்ணி தானாகவே வந்துடும். சரிங்களா? என்னமோ இவங்க பேசி தான் வரப்போகிற மாதிரி அனைத்து கட்சி கூட்டத்தை கூட்டுக அப்படின்னா, உங்களுக்கு அனைத்து கட்சி கூட்டத்தை எதுக்கே கூட்டணும்? நீங்கள் ஏற்கனவே ஆண்டிங்களே, 60 வருஷம் ஆண்டிங்களே, ஏன் அப்பயே இதுக்கு ஒரு நிரந்தர தீர்வு ஏற்படுத்தலை? சொல்லு, உனக்கு என்ன தகுதி இருக்கு? போக இந்த காவிரி பிரச்சனை எப்படி ஆரம்பித்தது அப்படின்னா, இது அதாவது இவங்க நம்ம சோழர்கள் காலத்திலேயே அப்போ காவிரி தண்ணி அது வாட்டில் மலையில் ஆரம்பித்து எல்லாம் அது வாட்டில் ரெகுலராக நம்ம காவிரி தமிழ்நாட்டுக்கு கர்நாடகாவிலேருந்து தமிழ்நாட்டுக்கு அப்படியே கடலில் கர்நாடகாவில் பெரும்பகுதி மலைப்பகுதியிலேயே தான் கடந்து வரும் காவிரி. சமவெளி பரப்பு நமக்கு தமிழ்நாட்டில் தான் இருக்குது. அப்போ 1924 வெள்ளைக்காரங்க காலத்தில் ஒரு ஒப்பந்தம் போட்டிருக்காங்க. மைசூர் சமஸ்தானத்திற்கும் மைசூரை ஆண்ட அந்த சமஸ்தானத்திற்கும் நம்ம தமிழ்நாடு அரசாங்கத்திற்கும் வெள்ளைக்காரங்க ஆட்சி செய்கிறப்ப ஒரு அக்ரிமெண்ட் போட்டிருக்காங்க. அதாவது இத்தனை டிஎம்சி தண்ணீர், 409 டிஎம்சி தண்ணீர் தர்றதா நாங்கள் கர்நாடகாவில் நாங்கள் ஒன்றுமே செய்ய மாட்டோம், 409 டிஎம்சி தண்ணீரை தமிழகத்துக்கு கொடுத்துருவோம்னு சொல்லியிருக்காங்க. இந்த ஒப்பந்தம் 50 ஆண்டுகளுக்கு ஒரு முறை புதுப்பிக்கப்பட வேண்டும் அப்படின்னு அவங்க செப்பேட்டில் எழுதியிருக்காங்க. புரியுதா? அப்போது 50 ஆண்டுகள் ஆகும்போது யார் முதல்வராக இருக்கா அப்படின்னா, நமது ஊழல் மன்னன், ஊழல் சக்கரவர்த்தி கலைஞர் கருணாநிதி இருக்கார் இல்லையா? அப்போது அவர் மேலே என்ன செய்கிறாங்க அப்படின்னா, இவர் ஊழலில் தெளிச்சிக்கிட்டு இருக்கார் பயங்கரமாக. இவருடைய அமைச்சரவை எல்லாம் கிடைச்சதுலாம் சுட்டிக்கிட்டு இருக்காங்க. இதை என்ன செஞ்சிட்டாங்க, அப்போ கர்நாடகாவில் காங்கிரஸ் அரசு அங்கே ஆட்சி செய்யுது. இந்திரா காந்தி அம்மையார் பிரதமராக இருக்காங்க. இப்போது அப்போ அந்த இது பிரச்சனை, அது ஒப்பந்தம் முடிய போகுது. 1974 வருது. 24 போட்ட ஒப்பந்தம் 74 முடிய போகுது. அப்போது என்ன செய்கிறாங்க, இவர் மேலே ஊழல் கேஸ் ஃபைல் பண்ணுறாங்க. கருணாநிதி எப்பயுமே முழுமையாக சுயநலம், உலகத்திலே சுயநலம் மிக்கவன் யாருன்னு பார்த்தா அது கருணாநிதி தான். என்ன அவர் பாருங்கள், ஊழலிருந்து தப்பிக்க அப்போ பிரதமர் இந்திரா காந்தி என்ன சொல்கிறாங்க, நீ காவிரி பிரச்சனை கண்டுக்கிடாத, ஏன்னா அங்கே இருக்கிற காங்கிரஸ் அரசு, ஏன்னா சுதந்திரத்துக்கு முன்னாடி வெள்ளைக்காரங்க பீரியடில் இந்தியா ஒரே நாடாக இருந்துச்சு. அதனால் அவங்க ஒன்றுமே பண்ணலை. 409 டிஎம்சி தமிழ்நாட்டுக்கு அது வாட்டில் காவிரி 2 பக்கமும் தண்ணி கரை புரண்டு ஓடிக்கிட்டு இருந்துச்சு. இப்போ பாருங்கள், ஆடிப்பெருக்கு இன்னைக்கு பாருங்கள், காவிரி வறண்டு போயிருக்கு, காவிரி தாய் வறண்டு போயிருக்காங்க. தண்ணி கர்நாடகாவில் பெரிய மழை பெய்து அவங்களுக்கு இப்போ தண்ணி வேறு வழி இல்லை. அணைக்கட்டு ஃபுல்லாக நிறைஞ்சிருச்சு, எல்லா அணைக்கட்டும் நிறைஞ்சிருச்சு. தண்ணி பூராமல் இங்கே தான் விட்டாகணும். ஏன்னா அவங்களால தேக்கி வைக்கத்தான் முடியும், தடுக்க முடியாது, ரொம்ப இது பண்ண முடியாது. தண்ணி மழை ரொம்ப அதிகமாக பெஞ்சு நிறைஞ்சு வலிஞ்சிருச்சுன்னா தமிழ்நாடுக்கு தான் வந்தாகணும். ஏன்னா நம்ம தமிழ்நாடு தான் சமவெளி பரப்பாக இருக்குது. அப்போது
காவிரி தண்ணி இப்போ ஒரு ஓரமாக வர்றப்ப மக்கள் பாருங்கள், அதுக்கு அழகாக வந்து சூடம் பற்றி வச்சு விளக்கெல்லாம் ஏற்றி வச்சு அது தெய்வத்தாயாக கும்பிடுறாங்க. அப்போ அப்பேற்பட்ட ஜீவாதாரமான காவிரிக்கு துரோகம் பண்ணது யாருன்னா கருணாநிதி தான். 1974 வருடத்தில் இந்திரா காந்தி மிராட்டுது, உன் மேலே நீ என்ன இவ்வளோ ஊழல் பண்ணி வச்சுருக்க, உன் மேலே வந்து அந்த பூச்சி மருந்து ஊழல் உடனே போதும், உன்னை பிடிச்சி உள்ளே வச்சு நல்லா ரவையாக துவைச்சு எடுக்கிறதுக்கு நீ என்ன செய்கிற, கண்டுக்கூடக்கூடாது, காவிரி ஒப்பந்தத்தை கண்டுக்கூடக்கூடாது. ஏன்னா அந்த காங்கிரஸ் அரசாங்கத்தில் இருந்த முதல்வர்கள் பூரா இந்திரா காந்திகிட்ட போய் முறையிடுறாங்க, ஏமா எங்களுக்கு வேறு வழியே இல்லை, 3 அணைகள் நாங்கள் கட்டித்தான் ஆகணும், 3 அணைகள் ஒரே நேரத்தில் கட்டினா தான் எங்களுக்கு குடிநீர் பஞ்சம் தீரும். காவிரியை வச்சு தான் நாங்கள் கர்நாடகாவில், ஏன்னா வேறு ஆறுகள் வந்து இல்லை, நிரந்தர ஜீவ நதி வந்து எங்களுக்கு காவிரி தான். அப்போ காவிரியில் நாங்கள் இந்தந்த இடங்களில் அணை கட்ட போகிறோம் அப்படின்னு சொல்லும்போது தமிழ்நாட்டிலேருந்து பெரிய எதிர்ப்பு வரும். ஏன்னா அங்கே கருணாநிதி வந்து ஆட்சி பண்ணுறாரு, மிக எதிர்ப்பு வரும். ஏன்னா அங்கே வந்து மிக பலமான ஆட்சி, ஏன்னா அதிகமான மெஜாரிட்டியோட ஆட்சி பண்ணுறாங்க. அப்போ அவர் எதிர்ப்பு பண்ணாருன்னா எங்களால் தாங்க முடியாது, நீங்கள் தான் இருந்து தலையிட்டு இந்த பிரச்சனையை முடிக்கணுன்றாங்க. அப்போ அவங்களுக்கு ஒரே காரணம் லட்டு மாதிரி வந்து இருந்தாலும் ஊழல் பண்ணுறாருன்னு சொல்லவும், அப்போ ஊழல் கேஸில் பிடிச்சி நீ மட்டும் இல்லை, உன் குடும்பம் உன்னுடைய அமைச்சரவை பூரா தூக்கி உள்ளே வச்சுருவோன்னு சொல்லவும், நீங்கள் என்ன வேணாலும் பண்ணிக்கங்க, எங்களை ஆளை விட்டுருங்க, எங்களை எப்பயும் போல் ஆளை விட்டுருங்க அப்படின்னு அவர் ஒரு ஒப்பந்தத்துக்கு வந்து கர்நாடகாவில் 3 அணை கட்டுறாங்க. கிருஷ்ணராஜ சாகர், கபினி, ஹேமாவதி. இதுக்கு முதல்வராக இருக்கக்கூடிய கருணாநிதி அவர்கள் அதுக்கு வந்து ஒப்புதல் கொடுத்தார். எங்களுக்கு வந்து நீங்கள் அதாவது நீங்கள் அணையை கட்டிக்கங்க, எங்களுக்கு தண்ணி கொடுங்க அப்படின்ட்டார். அவ்வளோ, எங்களை கண்டுக்கிடாதீங்க. சரி, ஒப்பந்தம் வருது 74ல், 72லேருந்து அவங்க அணையை கட்டுறாங்க. ஏன்னா அப்போ 74ல் இந்த ஒப்பந்தத்தை புதுப்பிக்காமல் விட்டுறார். அப்படியே அந்த ஒப்பந்தத்தை புதுப்பிச்சிருந்தா 409 டிஎம்சி தண்ணீர் நம்ம தமிழ்நாட்டுக்கு வந்திருக்கும். அதை புதுப்பிக்கவில்லை. சரிங்களா? அப்போ முதல் தவறு அங்கே தான் ஆரம்பிக்குது, காவிரியில். அப்போ அவங்க அணை கட்டிடுறாங்க. வருஷம் பூராமல் வந்து அப்படியே மழை பொழிவு பயங்கரமாக இருக்குது இல்லைல்ல, அப்போ வந்து வறட்சிகள்லாம் நிறையா வரும் இல்லையா. அப்போ அப்படி வறட்சிகள் வந்த சமயத்தில் அவங்க அணைக்கட்டு மட்டும் நிறைஞ்சிக்கிடுது, இவங்க தண்ணியை விடுறதில்லை. இப்படி பல ஆண்டுகள் போய்கிட்டே இருக்கு. தண்ணி நிறைஞ்சி வந்தால் மட்டும்தான் விடுறான், இல்லைன்னா விடுறதில்லை. தண்ணி காவிரியில் வர்றதில்லை. பார்த்தாங்க, சரி இது என்னடா செய்கிறது இப்படி ஒன்று பார்த்து, நமக்கு என்ன மக்கள் நலனா பெருசு, நமக்கு தமிழ்நாட்டு நலனா பெருசு இல்லை, நம்ம குடும்பத்து நலன் தானே பெருசு, நம்ம அமைச்சர்கள் அவங்க நல்லா இருக்கணும், நம்ம நல்லா இருக்கணும், அவ்வளோ. மக்கள் எக்கேடு கெட்டு போனால் என்னன்ட்டு என்ன பண்ணிட்டாங்க, காவிரியில் பல ஆண்டுகளாக தண்ணி வராமல் இருந்தது. உடனே என்ன செஞ்சாங்க தெரியுமா, அதான் கர்நாடகாவில் தண்ணி ஓடிக்கிட்டே இருக்குது, கேரளாவில் தண்ணி ஓடிக்கிட்டே இருக்குது ஆறுகளில். அவங்க வந்து மணல் அள்ள முடியாது. அப்போ இவங்க என்ன செஞ்சிட்டாங்க, இவங்க குறுக்கு புத்தியில் யோசித்து மணலை பூரா அள்ளி கடத்துறாங்க. மணலை பூரா பக்கத்து மாநிலங்களுக்கு கடத்துறாங்க. அப்போது தஞ்சாவூர் பகுதி முழுவதுமே, திருவாரூர், தஞ்சாவூர், அந்த டெல்டா மாவட்டம் முழுவதும் உங்களுக்கு இந்தியாவுக்கே சோறுபடக்கூடிய அந்த டெல்டா மாவட்டங்கள் கிட்டத்தட்ட எத்தனையோ லட்சம் ஏக்கர் வந்து உங்களுக்கு நெற்பயிர் விளையக்கூடிய இடம். இந்தியாவின் நெற்களஞ்சியமே தஞ்சாவூர் தானே. அப்போ அதை வந்து என்ன செஞ்சிட்டாங்க, பாலைவனம் ஆக்கிட்டாங்க. என்ன செஞ்சிட்டாங்க, இது ஒரு பெரிய இப்படி ஒரு வாய்ப்பு இருக்குடா, நமக்கு ஒரு மணல் சுரங்கம், தங்கச் சுரங்கம் மாதிரி மணல் சுரங்கம் இருக்குது அப்படின்ட்டு என்ன பண்ணிட்டாங்க, காவிரி ஆற்றுல மண் அள்ளி விற்று பழகிட்டாங்க கேரளாவுக்கும் கர்நாடகாவுக்கும். அப்போ அடுத்தடுத்த வருடங்களில் மழை பெய்யுது. அப்போ என்ன சொல்கிறாங்க இவங்க, எங்களுக்கு நீ தண்ணியை தர வேணாம்யா, ஏன்னா நாங்கள் சொல்கிறப்ப நீ விட்டால் போதும், ஆனால் நாங்கள் எங்கள் மக்களோட வந்து தண்ணிக்கு பிரச்சனையாக போராடுவோம், அதெல்லாம் போராட்டம்லாம் பண்ணுவோம், நீ அதை கண்டுக்கிடக்கூடாது
நீ தண்ணி விட்டுறாத, நாங்கள் சொல்கிறப்ப விடு அப்படின்னு ஒரு ஒப்பந்தத்துக்கு வந்துட்டாங்க. சரிங்களா? மணல் அள்ளி கொள்ளையடிச்சு பழகிட்டாங்க. இப்போ தண்ணி என்ன செய்வாங்க, இப்போ மண்ணை பூரா அள்ளிட்டாங்க. அடுத்து தண்ணி விட்டால் தான் திரும்ப மணலை பூரா அது வந்து என்ன செய்யும், அங்கேருந்து வர்ற தண்ணி அப்படியே அந்த சின்ன சின்ன பாறைகளை பூரா அப்படியே உருட்டி 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 கொண்டு வந்து மணலாக்கிறோம். சரிங்களா? என்ன செய்வாங்க, ஒரு 2 வருஷத்துக்கு தண்ணி விடுங்கன்னு சொல்லிடுவேன். நாங்கள் போராட்டம் பண்ணுவோம், பண்ணதுக்கப்புறம் விடு. ஏன்னா நாங்கள் மக்கள் மத்தியில் நாங்கள் ஒரு ஹீரோவாக இருக்கணும். அதனால் நீ தண்ணி முதல்ல விடாத, நாங்கள் வந்து போராட்டம் பண்ணுவோம். அதுக்கப்புறம் நீ வந்து என்ன செய்யணும், பஞ்சாயத்து பண்ணுற அது பண்ணுற இது பண்ணுறேன்னு இழுத்து நீ தண்ணியை விடு. தண்ணியை விட்டால் அது ஒரு 3 மாதத்துக்கு ஓடும். ஓடி முடிச்சக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மணல் நிறைய வந்துடும். இதை தாங்க ஒரு 40 வருஷமாக பண்ணியிருக்காங்க. 45 வருஷமாக திமுக அரசு என்னைக்கு கருணாநிதி முதல்வராக வந்ததுக்கப்புறம், அண்ணாதுரை நம்ம சொல்லவே கூடாது, ஏன்னா அவர் நல்ல மனிதர். ஏன்னா அவர் காமராஜர் மாதிரி அவர் வந்து கிழிஞ்ச பனியன்னு சாதாரண அழுக்கு வெட்டியெல்லாம் கட்டுவார். யார், முதல்வர் அண்ணாதுரை அவர்கள். என்ன ஆனால் என்னைக்கு கருணாநிதி முதல்வர் ஆனாரோ ஊழலை அறிமுகப்படுத்தவரே கருணாநிதி தான். அதுக்கு முன்னாடி அரசியல் பிரச்சனை சின்ன அது எவனாவது இருந்திருப்பாங்க. ஆனால் ஒட்டுமொத்த அரசாங்கத்தையே ஊழல் அரசாங்கமாக மாற்றினது கருணாநிதி தான். சரிங்களா? அப்போ காவிரி பிரச்சனை இப்படி வந்து மணல் அள்ளி பழகிக்கிட்டாங்க. அப்போ இதே சாக்கா வச்சு எல்லா தமிழகத்தில் ஓடக்கூடிய அத்தனை ஆறுகள்லையுமே அள்ள ஆரம்பிச்சிட்டாங்க. அள்ளி 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 இன்றைக்கி கேரளாவிலையும் கர்நாடகாவிலையும் வானுயர்ந்த கட்டடங்கள் இருக்குன்னா அதோடைய மணல் பூராமே நம்ம காவிரி மணல், நம்ம பவானி ஆற்று மணல், நமது தாமிரபரணி ஆற்று மணல் பூராமே நம்ம மண். அப்போ அவங்களுக்கு கல் தேவை. நீங்கள் அந்த ஊர்களுக்கு அந்த மாநிலங்களுக்கு போங்களேன், ஏதாவது ஒரு சுற்றுலா போங்க, அந்த நாட்டு மலைகள் அப்படியே இருக்கும். மேற்கு தொடர்ச்சி மலைகளாக இருக்கட்டும், எந்த மலைகளாக இருக்கட்டும் அப்படியே இருக்கும். ஆனால் நீங்கள் தமிழ்நாடு முழுசும் போங்களேன், சில மலைகளே இல்லை, காணாமல் போயிடுச்சு. இப்போ அந்த பகுதியில் மலை இருந்ததா நம்ம வாரிசுகளுக்கு தெரியவே தெரியாது, நம்ம சந்ததிகளுக்கு தெரியாதுங்க. மலைகள் இருந்தால் தான் மழை வளம் இருக்கும், மழை பெய்யும். ஏன்னா அந்த காற்றை தடுத்து மேகமாக அந்த நீரோடு போகக்கூடிய மேகத்தை தடுத்துரும் மலைகளில் இருக்கக்கூடிய மரங்கள் தடுத்து அந்த பகுதியில் மழை பொழியும். இப்போ உங்களுக்கு மலைகளே இல்லைங்கிறப்ப, அதில் மரங்களே இல்லைங்கிறப்ப ஆட்டோமேட்டிக்காக அந்த மேக கூட்டம்லாம் அப்படியே போயிடும். சரியா? அப்போ இப்படி ஆறுகளை மணல் அள்ளக்கூடிய ஒரு பெரிய தங்க சுரங்கமாக மாற்றிட்டாங்க திராவிட ஆட்சிகள். என்ன செஞ்சுட்டாங்க, அதுக்கப்புறம் இந்த மலைகளை பூரா குடைய ஆரம்பிச்சிட்டாங்க. தமிழ்நாட்டுக்கு தேவையானது போக மலையில் பூரா வெட்டி எடுத்து வந்து கல்லெல்லாம் வெட்டி எடுத்து பூரா வந்து இப்போ பக்கத்து மாநிலங்களுக்கு கொண்டு போய் விற்க ஆரம்பிச்சிட்டாங்க. சரி, விற்று அந்த ரூபா ஒழுங்காக அரசாங்கத்துக்கு வருதானா? அது கிடையாது. 4ல் 1 பங்கு தான் அரசாங்கத்துக்கு வரும். 3 பங்கு அரசியல்வாதிகளுக்கு, அதிகாரிகளுக்கு பூரா பங்கு வச்சுட்டாங்க. தமிழ்நாட்டே விற்றுட்டாங்க இந்த 60 ஆண்டுகளில். என்ன இப்படி போயிட்டுருக்கு. இப்போது ஏன்னா காவிரியை இன்னொன்று இந்த சமயத்தில் காவிரி போராட்டம் பெரும் போராட்டமாக இருக்குது. அப்போது தயாநிதி மாறன், அதாவது முரசொலி மாறனுடைய பிள்ளைகள், முரசொலி மாறன் வந்து கருணாநிதிக்கு அக்கா பையன் அப்படிங்கிறப்ப அவர் வந்து மருமையன். முரசொலி மாறன் வந்து கருணாநிதிக்கு மருமையன். அவருடைய பையங்களுக்கு கலாநிதி மாறனுக்கு திருமணம் நடக்குது. பொண்ணு காவிரி, பொண்ணு வந்து பெங்களூர், ஒரிஜினல் பேர் கங்கா. இப்போ இது நான் பேசுகிறது நாஞ்சில் சம்பத் ஏற்கனவே சொல்லியிருக்காரு இந்த விஷயத்தை. பொண்ணோட பேர் கங்கா. ஆனால் இந்த கருணாநிதி திருட்டு குறுக்கு புத்தியில் என்ன வந்திருக்கு அப்படின்னா, பேர் கங்கா அது இருக்கட்டும், அது எங்களுக்கு பிரச்சனையே இல்லைங்க. பொண்ணு பேர் என்ன பேர்னாலும் எங்களுக்கு பிரச்சனை இல்லை, ஆனால் எங்களுக்கு அரசியல் தான் முக்கியம். அதனால் பொண்ணு பேரை நான் காவிரி என்று எழுதி கொள்கிறேன். ஏன்னா காவிரி பிரச்சனை 2 மாநிலத்துக்கு பெரிய பிரச்சனையாக இருக்குது. ஸோ அதனால் காவிரியை எழுதிக்கிறேன். நான் வந்து மேடையில் பேசுகிறப்ப நான் வந்து அப்படி கவிதை மாதிரி பேசுகிறேன். ஏன்னா தமிழக இழிச்சவப்ப அவங்க வந்து தமிழை பற்றி பேசிட்டு ஆகா ஓஹோன்னு கை தட்டிட்டு போயிடுவாங்க. அதோட பிரச்சனையெல்லாம் மறந்து ஆகா தலைவர் பேசிட்டாரியா அப்படின்ட்டு போயிடுவாங்க. நான் பார்த்துக்கிறேன் அப்படின்ட்டு. பொண்ணு கர்நாடகா, பேர் கங்காங்க. இவர் பத்திரிக்கையில் துணிஞ்சு அடிக்கிறார் பார்த்துக்குங்க. எப்படி கலாநிதி மாறன்
மணமகன் காவிரி, காவேரி அப்படின்னு அடிச்சிட்டார். அடித்து பத்திரிக்கை கொடுக்குறாங்க. கல்யாணம் தட்டப்பட்டாலாம், பயங்கரமாக தட்டப்பட்டாலாம், இந்தியாவிலே பெரிய தட்டப்பட்டாலாம் நடக்குது. அப்போ பேசுகிறாரு. அப்போ வந்து கர்நாடகாவில் எஸ்ஆர் பொம்மை இருக்கார் முதல்வர். அப்போ திருமணத்துக்கு, ஏன்னா அவர் கர்நாடகா பொண்ணு இல்லையா, அவர் வர்றாங்க. இவர் என்ன பேசுகிறாரு கருணாநிதி, காவிரி பிரச்சனை இத்துடன் முடிந்து விட்டது, காவேரி தமிழ்நாட்டுக்கு வந்து விட்டால், எப்படி கர்நாடகத்திலிருந்து காவேரி தமிழகத்தின் மருமகளாக வந்துட்டாலாம், வந்து விட்டார். ஸோ காவிரி பிரச்சனை முடிஞ்சிச்சியா. இவங்க எப்படி காவிரி பிரச்சனை கொண்டாடுறாங்க பார்த்தீங்களா. காவிரி பிரச்சனை என்பது நீர் சம்பந்தப்பட்டது. தண்ணி வந்தாத்தான் அது வந்து நம்ம விவசாயிகளுக்கு லாபம். இவர் சுயலாபத்துக்கு இவர் பொண்ணு எடுத்துக்கிட்டாருக்காக காவிரி பிரச்சனை எப்படிங்க தெரியும். பொண்ணு பேர் காவேரின்னு இவரே மாற்றி வச்சுக்கிட்டு காவேரி தமிழகத்திற்கு வந்துவிட்டால் காவிரி பிரச்சனை இத்துடன் முடிந்தது அப்படின்றார். அவர் ஏன்னா எஸ்ஆர் பொம்மை என்ன சொல்கிறாரு, காவிரியை வந்து நாங்கள் உங்கள் இதுக்கு அனுப்பிட்டோம், அதனால் இனிமேல் நீங்கள் எங்கிட்ட காவிரியை பற்றி கேட்கக்கூடாது, பேசக்கூடாதுன்ட்டார். அவர் மேடையில் அவருடைய இதாக காட்டிட்டார். இப்போ தமிழக விவசாயிகள் அவங்க கட்சிக்காரங்க கை தட்டுவான். ஏன்னா ஆகா தலைவர் அருமையாக பேசிட்டார் அக்களி. அதாவது குடும்பத்தில் வந்து சம்மந்தம் பண்ணி காவிரியை வந்து அப்படியே ஈஸியாக கொண்டாண்டார், காவிரி பிரச்சனை முடிச்சிட்டாருன்ட்டாங்க. ஆனால் விவசாயிகள், அந்த டெல்டா மாவட்ட விவசாயிகளுக்கு அது வீட்டுக்கு மருமக வந்துருச்சுன்னா அதுக்காக காவிரி தண்ணி விடுவாங்களா கர்நாடகாக்காரங்க? அது தீர்ந்துருச்சா பிரச்சனை? இப்படியே தாங்க நம்மளை ஏமாற்றிருக்காங்க. சும்மா வாய் சவடால் வாய் அடுக்குமொழியில் பேசி பேசி தமிழர்லாம் இழிச்சவங்கன்ற மாதிரி. அவங்களுக்கு தமிழை பற்றி பேசினா போதும், வேறு எதுவுமே தேவையில்லை. தமிழ்னா மொழி மேலே பற்றுள்ளவங்க நினச்சிக்கிட்டு நம்மளை அப்படி பைத்தியக்காரனாக்கியிருக்காங்க. ஏன்னா இப்போ விவசாயிகள் என்ன கேட்குறாங்க, அப்போ அப்படியா, அப்படின்னா அதில் அந்த நேரம் விவசாய சங்க தலைவராக இருந்தால் அப்போ நாங்கள் இந்த காவிரியை பயன்படுத்திக்கலாமா? நல்ல கேள்வியில். ஆனால் இப்படி ஏதாவது குறுக்க கேட்டிங்கன்னா கண்டுக்குனா போயிட்டே இருப்பாங்க. அதான் ஒன்று. அது ஒரு மேட்டரே இல்லை. ஏன்னா அதை பத்திரிக்கையாளர் வந்து முதல்வர் கர்நாடகா கேட்கும்போது நோ கமெண்ட்ஸ், அவ்வளோதான், முடிஞ்சு வச்சு. இதுக்கு நான் பதில் சொல்ல விரும்பவில்லைன்ட்டாரா. காவிரி பிரச்சனை முடிந்து விட்டது, இதற்கு நான் பதில் சொல்ல விரும்பவில்லைன்ட்டு போயிட்டே இருக்காராம். அப்போ இப்படித்தாங்க இவங்க காவிரி பிரச்சனை தீர்த்துருக்காங்க, பார்த்துக்கோங்க. ஏன்னா அதுக்கப்புறம் இதை ஊதி பெரிதாக்குனது இதுக்கு தான். ஏன்னா சண்டை போட்டு தண்ணி விடுவாங்க 2-3 வருஷத்துக்கு அப்புறம் தான் தண்ணியை வரும். நாங்கள் எல்லாம் பார்த்துருக்கோம். இப்போ உள்ள இளைய தலைமுறைக்கு தெரியாது காவிரி பிரச்சனை இப்போ எப்படி பழைய பிரச்சனைலாம் எவ்வளோ மோசமாக இருந்ததுன்னு தெரியாது. வருஷம் காவிரி பிரச்சனை வந்துடும். சண்டை போட்டதுக்கப்புறம் தண்ணி விடுவாங்க, அதுக்கப்புறம் நிப்பாட்டிக்கிடுவாங்க. நிப்பாட்டவும் இப்போ எங்களுக்கு அடிச்சிச்சு யோகா பூரா மணலை பூரா அள்ளி ஒரு 9 மாதம் 3 மாதம் தான் தண்ணி ஒரு காவிரியில். 9 மாதம் பூரா கொள்ளை தான் அடிப்பாங்க, பார்த்துக்குங்க. ஆனால் கேரளாவிலையும் கர்நாடகாவிலையும் பாருங்கள், எந்த ஆற்றுலையுமே தண்ணி வற்றாது. ஆந்திராவில் போய் பாருங்கள், எங்கேயுமே தண்ணி வற்றாது, தண்ணி ஓடிக்கிட்டே தான் இருக்கும். சரிங்களா? அதே போல் காமராஜர் பேரில் 13 அணைகள் கட்டியிருக்கார். அவர் பொற்கால ஆட்சிங்க. அவர் ஆட்சியில் அணைக்கட்டு ஒரு பக்கம் வேலை 9 வருஷம் தான் ஆண்டிருக்காரு. அவர்லாம் இவங்கள மாதிரி 60 வருஷம் காங்கிரஸ் பீரியட் இருந்தது தான் நேரம் நம்ம தமிழ்நாடு உலக அளவில் மிகப்பெரிய ஒரு வல்லரசுக்கு ஈக்குவலான ஒரு மாநிலம் ஆயிருக்கும். சரிங்களா? ஜப்பான் மாதிரி ஆயிருக்கும். அப்படி இருந்த இதை கெடுத்துவிட்டு, சரிங்களா, அடுத்து காவிரி பிரச்சனை. ஏன்னா இப்போது விஜய் அவர்கள் வந்ததுக்கப்புறம் இப்போது நல்ல வேலை இயற்கையின் குடைன்னு தான் சொல்லணும். இங்கே வெயில் அடித்து கொளுத்துது, எங்கே வறட்சி வந்து விடுமோ என்று பயந்துக்கிட்டு இருந்த நேரத்தில் கடவுளாக பார்த்து கர்நாடகாவிலையும் கேரளாவிலையும் மழை அடித்து மேற்கு தொடர்ச்சி மலைகளில் மழை பயங்கரமாக பெய்யுது. இப்போது காவிரி இப்போ தான் வருது. இல்லைன்னா இன்றைக்கி இருக்கக்கூடிய இந்த திராவிட கட்சிகளுக்கு அடிவருடிகள் அன்புமணி, சீமான் மாதிரி ஆளுங்க, அந்த கேவலமான அரசியல் தலைவர்கள், இவங்க எல்லாம் இந்த காவிரியை வச்சு பெரிய ஒரு விளையாட்டு விளையாடிப்பாங்க. இப்போ என்ன கேட்குறாங்க, முதல்வர் ஏன் பேச மாட்டேங்கிறார், முதல்வர் ஏன் காவிரியை பற்றி பேச மாட்டேங்கிறார்? ஐயா, அவர் பேசவே தேவையில்லையா? முதல்வர் விஜய் பேச தேவையில்லை. உனக்கு என்ன பதில் சொல்கிறது? நீ ஆட்சியில் இருந்தப்போ ஏதாவது தீர்த்துருப்பியா? நீ
இந்த பஞ்சாயத்தை? நீ எதுக்கு அவரை வந்து அவரை கேட்குறக்கு உனக்கு என்ன ரைட்ஸ் இருக்குது? நாங்கள் அப்படித்தான் முதல்வர் தானே, அவருக்கு நாங்கள் அப்படி தான் கேள்வி கேட்போம் அப்படின்னா நீ என்னையா பண்ண? நீ தானே முதல்வராக இருந்த. இந்த பிரச்சனைக்கு ஒரு முடிவு வெட்டிருக்கலாம்ல. கேட்டால் நாங்கள் கோர்ட்டுக்கு போய் தீர்ப்பு வாங்கினோம். உனக்கு அதானே தெரியும். அவர் நேராக போய் முதல்வர் போய் பேசியார். எப்படி எம்ஜிஆர் ராமகிருஷ்ண ஹெக்டே முதல்வர் இருந்தப்ப பார்த்தாரு. ஒரு வருஷம் தண்ணி விட அந்த இதில் பிரச்சனை எம்ஜிஆர் அழகாக டீல் பண்ணார். நேராக வீட்டுக்கு போயிட்டார். வீட்டுக்கு போனவும் சாப்பிட சொன்ன எம்ஜிஆர் அவர்களை அவர் நான் சாப்பிட மாட்டேன், நீங்கள் தண்ணி காவிரி தண்ணி விட்டீங்கன்னா தான் நான் வந்து சாப்பிடுவேன்ட்டார். அப்படியெல்லாம் பழைய இருக்கக்கூடிய முதல்வர்கள்லாம் இருக்காங்க. துணிந்து விஜய் வந்து நான் நேராக அந்த முதல்வரே போய் பார்த்து பேசுகிறேன்ட்டேன். உனக்கு என்னையா பிரச்சனை? அன்புமணி உனக்கு என்ன பிரச்சனை? அவர் வாட்டில் அழகாக போய் பேசி தண்ணி வாங்கிட்டு வந்துடுவார், பேர் வாங்கிடுவாருன்னு உனக்கு ஒரு கடுப்பு. இந்த திராவிட கட்சிகளுக்கு அதை விட கடுப்பு. இப்போ திராவிட கட்சிகளுக்கு என்ன செய்கிறதுன்னு தெரியல. அதிகாரத்தில் இருந்து பழகினவங்களுக்கு இந்த எடப்பாடி நம்ம ஸ்டாலின் இவங்களுக்கு இப்போ அதிகாரத்தை விட்டு இறங்கவும் இருக்க முடியல. பதவி இல்லாமல் இவங்களால் இருக்க முடியல. இளைஞர்களே நீங்களாம் பெரும் போராட்டம் பண்ணணும். வலைத்தளத்தில் தினசரி நீங்கள் நிறைய பதிவுகள் போடணும். உங்களுக்கு கிடைக்கக்கூடிய தகவல்களை பூரா நீங்கள் வந்து பொது சபையில் பேசுனா தான் வந்து இந்த திராவிட ஆட்சியாளர்களுக்கு நீங்கள் சமட்டேடி அடிக்க முடியும். இல்லைன்னா அவங்க சாதாரண ஆளுங்க கிடையாது. இப்போ பாருங்கள், ஏன்னா இப்போ இந்த காவிரி தண்ணி வந்துருச்சு, வேறு வழி இல்லை அவங்களுக்கு. தண்ணி வந்து இப்போ மழை அடித்து ஊற்றுது அங்கே. ஏன்னா அவங்க பூராமல் ஹில் ஸ்டேஷன் தான். அங்கேருந்து வடிஞ்சிருச்சுன்னா நேராக தமிழ்நாட்டுக்கு தான் தண்ணி வந்து ஆகணும், வேறு வழி இல்லை. சரிங்களா? மலைகள் வழியாக வந்து ஒகேனக்கல் வந்து அப்படியே காவிரி மேட்டூர் டேமுக்கு வந்துடும். இப்போ பாருங்கள், இதுக்கும் ஆப்பு வைக்கிறாங்க இந்த அன்புமணி, ஸ்டாலின் மற்றும் அந்த சீமான் மற்ற அரசியல் கட்சி தலைவர்கள். இவர் எடப்பாடியும் சேர்ந்து தான் இருக்கக்கூடிய அத்தனை எதிர்கட்சிகளும் சேர்ந்து என்ன பண்ணுறாங்க, இப்போ கர்நாடகாட்ட போராடுற மாதிரி போராடுறாங்க. என்னென்னா, நீங்கள் இப்போ மழை நிறைஞ்சு நாங்கள் என்ன வடிகாலா? நீங்கள் மழை நிறைஞ்சு அதாவது உங்களுடைய மழை பெஞ்சு உங்கள் அணைக்கட்டு நிறைஞ்சு அது நிறைஞ்சதுக்கப்புறம் விடுறதுக்கு நாங்கள் என்ன வடிகாலான்னு கேட்குறேன். இப்போ அவன் என்ன யோசிப்பேன், அப்படியா சொல்கிறீங்க, சரியா, அப்போ ரைட்டு, நாங்கள் வந்து அப்போ எங்கள் தண்ணியை நாங்கள் வேறு பக்கம் கடத்துகிறோம் அப்படின்னு பெரிய ஒரு வாய்க்காலை கட்டிட்டு அவன் வேறு ஏதாவது ஒரு வறட்சியான மாவட்டத்துக்கு கொண்டு விட்டான்னு வைய. வாயை பற்றி பேசாமல் இருங்கய்யா. நீங்கள் வாயை பற்றினாலே போதும். இப்படியே தான் பேசி பிரபாகரனை கொன்னீங்க. எதிர்கட்சி பூரா சேர்ந்து இலங்கை பிரச்சனை அது பெரிய தலைவலியாக இருந்துச்சு. பாவம் டெய்லி பார்த்தீங்கன்னா பிரச்சனை. இவங்க எதிர்கட்சியாக டெய்லி இவங்க வாயை திறந்து பேசி அந்த இலங்கை தமிழர்களுக்கு பெரிய ஆபத்தை உண்டு பண்ணிட்டாங்க. இப்போ கடைசியில் ஒரு வீரர் திருமகன் வெற்றி திருமணமாக இருக்கக்கூடிய பிரபாகரனே கொண்டுட்டாங்க. இதே எம்ஜிஆர் அவர்கள் 10 ஆண்டுகள் இருந்திருந்தால் போதும், கண்டிப்பாக ஒரு சுதந்திர ஈழம் மலர்ந்திருக்கும். அதுக்கு வாய்ப்பு இல்லாமல் பண்ணது கருணாநிதி தான். இலங்கை பிரச்சனை அதிகமாகி பிரபாகரன் சாகுறதுக்கு காரணமே கருணாநிதி மற்றும் இங்கே இருந்த வைகோ. இவங்கெல்லாம் தேவையற்ற விஷயங்களை பேசி இந்திய அரசுக்கு கோபத்தை ஏற்படுத்தி, சரிங்களா, பிரதமர் அந்த இந்திய பிரதமர் வந்தாங்கன்னா கருப்பு கொடியை காட்டுறது, இதை காட்டுறது, கல்லை விட்டு எறிகிறது, மண்டை விட்டு எறிகிறதுன்ட்டு மண்டையை உடைக்கிறதுன்னு இப்படியே பண்ணி கடைசியில் கோவத்தை கிளப்பி விட்டு என்ன பண்ணிட்டாங்க, கடைசியில் வந்து ஒரு பெரிய ஒரு நாடு உருவாகிறதே விட்டுட்டாங்க. தமிழர்களுக்குன்னு ஒரு நாடு வந்திருக்கும், அது இவங்களால தான் போச்சு. இப்போது காவிரி வந்துருச்சு, காவிரி பிரச்சனை ஓரளவுக்கு தண்ணி வந்துருச்சுன்னா அதுக்கப்புறம் அதை பற்றி பேசவே மாட்டாங்க. ஏன்னா அப்படி தான் வரப்போகுது பெரிய. ஏன்னா அவங்களால தடுக்க முடியாது. 1 லட்சம் கண்ணாடி 2 லட்சம் கண்ணாடி, ஒரு வெறும் 2000 கண்ணாடி தரமாட்டான்னு சொன்னவங்க இடத்துல 2 லட்சம் கண்ணாடி 3 லட்சம் கண்ணாடி தண்ணி வந்துடும். சரி, இதுக்கு முன்னாடி இதே மாதிரி வந்திருக்கு. ஆனால் இப்போ வந்து காவிரி தாய் ஒரு கேள்வி கேட்குறாங்க. நான் வந்து நீங்கள் தண்ணி வேணும்னு கர்நாடகாரன்ட்ட போராடுறீங்க, அவன் மாட்டேன்னு சொல்லிட்டு இருந்தான். ஆனால் நான் மழையாக பொழிந்து அவங்க டேமெல்லாம் நிரப்பி நான் தமிழ்நாட்டை நோக்கி வர்றேன். இதே போல் கேரளாவிலையும் முல்லை பெரியாறு பிரச்சனைன்னு உன்னை கிளப்பி சண்டையை போட்டு விட்டு இங்கே இருக்கக்கூடிய அரசியல்வாதிகள் வந்து ஆக விட மாட்டாங்க. அமைதியாக இருந்தால் விஜய் எப்படி காரியம் சாதிக்கிறார் என்ற அந்த அவர்கிட்ட வாங்கி இவங்க குடிக்கணும்.
சரியா? அவர்கிட்ட தான் பழகிக்கணும். உண்மையிலே இப்போ வந்து புது ஆளாக இருந்தாலும் சின்ன பையனாக இருந்தாலும் அவர்கிட்ட இருக்கக்கூடிய அந்த திறமையை பார்த்து இவங்க வந்து கற்றுக்கிடணும் திராவிட கட்சிகள். சரிங்களா? இந்த பெரியார் பிரச்சனையை கிளப்பி 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 அது பெரிய ஒரு இஷ்யூ ஆக்கி 2 மாநில மக்களையும் பகையாக்கிட்டாங்க. கர்நாடக மக்களையும் நம்மளையும் பகையாக்குனது இந்த திராவிட கட்சிகள் தான். காமராஜர் காலத்தில் அப்படியா இருந்துச்சு? காமராஜர் எப்போ நிஜலிங்க அப்பாவுக்கு அப்போ வந்து அவர் தான் முதல்வர். ஒரு போன போட்டால் போதும், ஐயா நீங்கள் எவ்வளோ கேட்குறீங்களோ அவ்வளோ தண்ணி நான் விட்டுறேன்ப்பேன். சரிங்களா? நல்ல நட்புறவு வளர்த்துக்குங்க. இதே போல் மத்திய அரசையும் பகைச்சு 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 மத்திய அரசையும் அவங்க வந்து பார்த்திங்கன்னா மத்திய அரசு செய்ய வேண்டிய நலத்திட்டங்களை அவங்க எதுவுமே செய்கிறதில்ல. ஆனால் இப்போ இந்த விஜயை பாருங்கள், அமைதியாக இருந்து அவர் நல்ல செய்கிறாரு. மேலே இன்னும் கண்ணு தெரியாத மேலே இருக்கிறவங்களுக்கு நீங்கள் என்ன பண்ணுறீங்க, நீங்கள் எல்லாம் எவ்வளோ ஊழல் பண்ணீங்க அப்படின்னு தெரியாமல் இருக்குது. விஜயாச்சி இப்போ நல்லா இருக்குங்கிறனால அந்த தமிழகத்துக்கு விடுவிக்க வேண்டிய பணத்தை டக்கு டக்குன்னு வெட்டிடுறாங்க. டக்கு டக்குன்னு கொடுத்துறாங்க. இந்த 4500 கோடி அன்றைக்கி கொடுத்தாங்க. அவங்க அந்த ஜிஎஸ்டி பங்கை டக்கு டக்குன்னு கொடுத்துட்றாங்க. ஆனால் இதுக்கு முன்னாடி யோசிச்சாங்க. ஏன்னா கொடுக்குற ரூபா வந்து பாதி தான் வந்து மக்களுக்கு பாதி கூட போக மாட்டேங்குது, மிச்சம் வந்து பூரா இவங்க கொள்ளையடிச்சுறாங்கன்ட்டு அவங்க எதுலேயுமே யோசிச்சாங்க. சரிங்களா? இப்போது காவிரி பிரச்சனை இப்போ சால்வ் ஆயிடுச்சுன்னு வைங்களேன். தண்ணி வந்துருச்சுன்னா 2 லட்சம் கண்ணாடி 3 லட்சம் கண்ணாடி வருது. இப்போ காவிரி தான் என்ன சொல்கிறாங்க, நீங்கள் போராட்டம் பண்ணீங்க, நான் மழையாக அவனும் மாட்டேன்னா, ஆனால் மழையாக பொழிந்து வேறு வழி இல்லை, திறந்தா விட்டு வாங்கணும்னு நான் திறந்து விடுற அளவுக்கு வச்சுட்டேன் அவனை. கர்நாடகாரனை கேரளாக்காரனையும் அதே மாதிரி மழையாக பொழிந்து அவனும் வந்து வேறு வழி இல்லை. ஏன்னா கேரளாவும் டேம் கட்டினதில் நிறைஞ்சிச்சுன்னா தமிழ்நாட்டை விட்டாங்க. ஸோ 2 மாநிலத்திலேருந்தும் நான் வந்து உங்களை நோக்கி வர்றேனப்பா. திராவிட கட்சிக்காரங்களை தான் கேட்குறேன். காவிரியார் சொல்லுது, ஏன்டா நாய்களா, இப்படியெல்லாம் போராட்டம் பண்ணி நான் வந்து உங்களுக்கு சாதகமாக நான் தமிழ்நாட்டை நோக்கி வந்தால் நீங்கள் என்னையை பயன்படுத்தாமல் நீங்கள் அப்படியே என்னை கடலில் உடைய விட்டுறீங்களாப்பா? ஏப்பா நான் தான் உங்களுக்கு 3 லட்சம் கண்ணாடி தண்ணி வர்றேன், அவ்வளோ வேகமாக வர்றேன்ல. நீ தமிழ்நாடு முழுவதும் நீ என்ன செஞ்சுருக்கலாம், என்னையா தமிழ்நாடு முழுவதும் உடைய சேர்க்கலாம்ல. அதுக்கு நீ தேவை என்ன, பெரிய பெரிய ஓடைகள் பெரிய பெரிய கால்வாய்களை கட்டி அங்கங்கே இருக்கக்கூடிய அனைத்து மாவட்டங்களுக்கும் உள்ள கண்மாய் குளங்கள் ஏரிகளுக்கு நீ ஒரு கனெக்ஷன் வச்சுருந்தேன்னா நான் கடலுக்கு வீணாக போய் கலக்காமல் தமிழ்நாட்டு மக்கள் அனைவருக்கும் பயனளிப்பேன்டா. குடிநீர் ஆதாரமாக இருப்பேன், விவசாயத்துக்கு பயன்படுவேன். சரிங்களா? வேறு மீன் வளர்ப்பு என்னென்ன உங்களுக்கு வேணுமோ எல்லா விதத்திலும் நான் உதவியாக இருப்பேனப்பா. நீங்கள் இவ்வளோ போராட்டம் பண்ணி அவங்க கூட சண்டை போடுறீங்க, ஆனால் நான் தான் உங்களுக்கு கருணை அளிச்சு என்ன செய்கிறேன், மழையாக புழிஞ்சு தண்ணி உங்களை நோக்கி அவ்வளோ வர்றேன், நீங்கள் ஏன் என்னை பயன்படுத்த மாட்டேங்கிறீங்க அப்படின்னு சொல்லி கேட்குது இந்த திராவிட எச்சக்கலைகளை. சரிங்களா? ஏன் இவங்க வந்து 60 வருஷம் ஆட்டாங்களே, காமராஜர் 9 வருஷத்தில் அத்தனை அணைக்கட்டு கட்டார், எவ்வளோ கால்வாய்கள் வெட்டியிருக்காரு, நீங்கள் என்னையா பிடிங்கிட்டீங்க? நீங்கள் கெட்ட ஒரு பாலம் ஒரு 16 கோடிக்கு இப்போ ஒரு 4 மாதத்துக்கு முன்னாடி விஜய் வர்றதுக்கு 2-3 மாதத்துக்கு முன்னாடி ஒரு பாலம் கட்டினிய ஏவா வேலு, ஒரு சின்ன மழை ஒரு வெள்ளத்துக்கு தாங்களே 16 கோடி எங்கள் ரூபா போயிடுச்சையா? நீங்கள் கொள்ளையடிச்சப்போ அந்த மிச்சம் என்னத்தையும் போட்டு வச்ச பாலமாவது உருப்படியாக இருந்துச்சா? அப்படியே அடிச்சுட்டு போயிடுச்சு. நீங்களாம் விளங்குவீங்களாடா சொல்லு. அப்போ இந்த மாதிரிலாம் இருந்தால் அப்புறம் எப்படியா நீங்கள் வந்து ஏதோ ஒரு கடவுளின் கருணையா? உண்மையிலேயே காங்கிரஸ் ஆட்சி மிக 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 மோசமாக போய் பெரிய ஊழலாக வந்துட்டாங்க. 1 லட்சம் கோடி 1.5 லட்சம் கோடி 1.25 லட்சம் கோடி ஸ்பெக்ட்ரம் ஊழல். சரியா? ராஜா இப்படி ஊழல் அடிக்கவும் இந்தியா தாயே பார்த்து சிச்சி இனி சரியாக வராது, அவ்வளோதான். அப்போ இனி வந்து புதிய ஆட்சி வரணும், புதிய நல்ல நாட்டை நேசிக்கக்கூடிய நாட்டுப்பற்று மிக்க ஒரு மகன் வரணும்னு சொல்லி நரேந்திர மோடி அவர்களை 2014 அவர் பிரதமர் ஆகிட்டார். பிரதமர் ஆனதிலிருந்து இந்தியாவின் கௌரவம் உலக அளவில் உயர்ந்துக்கிட்டு இருக்கு. ஸோ அவர் இன்னும் மீண்டும் மீண்டும் அவரே இருந்து இந்தியாவின் கௌரவத்தை உயர்த்த வேண்டும் என்று விரும்புகிறாங்க மக்கள். அதே மாதிரி 60 ஆண்டு கால திராவிட ஆட்சி படு கேவலமாக மக்களை வந்து எல்லாரையும் குடிக்க வச்சு மக்களுடைய அந்த ஆரோக்கியமே இல்லையே. இன்னைக்கு வந்து எவ்வளவு இதை வந்து நீங்கள் பண்ணுறீங்க, இந்த ஆரோக்கியத்தை பூரா கெடுத்து மக்களின் ஆரோக்கியத்தை எல்லாம் உங்களுக்கு பூரா குடியாரனாக்கி குடல் வெந்து
கல்லீரல், கணையம், மஞ்சக்காமாலை வந்து எத்தனை பேர் சாகுறாங்க. இன்றைய இளைஞர்கள் அதெல்லாம் நல்லா புரிஞ்சுக்கிடணும். டாஸ்மாக் பக்கம் போகாதீங்க. போதை ஒழிப்பு இப்போ அண்ணாமலை எடுத்திருக்காரு. இருந்தாலும் கஞ்சா இந்த போதை பக்கமே போயிடாதீங்க இளைஞர்களே. உங்களுடைய முதல்ல உங்கள் ஆண்மை போயிடும். அதை மட்டும் தெரிஞ்சுக்கங்க. உங்களை ஆண்மையற்றவன் ஆக்கிறதுக்கு தான் அந்த திராவிட கட்சிகள் வந்து அவ்வளவு முயற்சி பண்ணியிருக்காங்க. அவங்க சார்ந்த நண்பர்கள் அவங்க வந்து பார்த்திங்கன்னா தெளிவாக இருப்பேன். அவன் வந்து தண்ணி அடிக்க மாட்டான், ஆனால் கூட இருப்பேன், எல்லாம் பண்ணுவாங்க. என்ன செய்வாங்க இவங்க வந்து, அதாவது அடுத்த ஜாதி, உயர்ந்த ஜாதி பொண்ணுகளை தூக்கிட்டு போயிடுவாங்க. ஏன்னா இவங்க கிட்ட தான் இருக்குன்ற மாதிரி. ஒன்றும் இல்லை, நீ தண்ணி அடிக்காமல் இருந்தேன்னா உனக்கு அவனுக்கு விட வந்து உனக்கு கின்னுன்னு இருக்கான். நீ தண்ணி அடிக்கக்கூடாது, கஞ்சா அடிக்கக்கூடாது, நீ வந்து இருந்தால் அவையெல்லாம் என்ன உனக்கு இருக்குடா ஆண்மை. உன்னைய வந்து மல்லுங்க அடிக்கிறது தான் இவங்க வேலை. பெண்களை பார்த்தீங்கன்னா டிவி கலாச்சாரத்தில் கொண்டு வந்து அவளை பூரா கள்ள உறவு, அந்த மாமி குடும்பத்தில் வந்து பிரச்சனைகளை கொண்டு வர்றது, இப்படி சீரியலாக காட்டுறாங்க. ஏதோ பெரிய சதி திட்டத்திலிருந்து தமிழ்நாடு விடுதலை பெற்றது விஜய் அவர்களால். இன்றைக்கி மக்கள் டிவியை நாடுறதே இல்லை, எல்லாருக்கையும் செல்ஃபோன் வந்துருச்சு. அதனால தான் தப்பிச்சார், அதனால தான் வந்து விஜய் வந்திருக்கார். இது ஒரு பெரிய ஒரு கிஃப்ட் மாதிரி தெரியுது. இவர் நல்லது செய்கிறாரோ கெட்டது செய்கிறாரோ அதெல்லாம் தெரியாது. இவரை விட இவங்க நல்லா செஞ்சுருந்தாங்கன்னா இவர் செய்கிறது நமக்கு தப்பாக தெரியும். ஆனால் இவங்க பண்ண தவறு நிறைய பண்ணதுனால தான் நமக்கு இவர் எது பண்ணாலும் நல்லா தெரியுது. இப்போ பாருங்கள், ஒரு முதல்வர் பாருங்கள், மெட்ரோ ட்ரெயினில் என்ன வேலை நடக்குதுங்கிறத போய் பார்க்க போயிட்டார். ஏன் அப்படின்னா தமிழக அரசு அந்த வேலைக்கு பணம் கொடுக்குது. அப்போ நீ ஒரு வீடு கட்டினா போய் பார்ப்பியா இல்லையா? பார்ப்போம்ல. நீ கண்டுக்கிடாமல் இருந்தால் என்ன ஆகும், அங்கே வந்து வேலை சரி இருக்காது. அப்போ இவர் நம்ம பணம் கொடுக்குற நம்ம என்ன வேலை நடக்குதுன்னு போய் பார்க்க போயிட்டார். இது மாதிரி அவர் துறையில் இருக்கக்கூடிய, அவருக்கு கீழே இருக்கக்கூடிய அமைச்சர்கள் ஒரு சிலர் நல்ல பணி ஆற்றுறாங்க, செவனே பணி செய்கிறாங்க. ஆனால் நான் என்ன சொல்கிறேன், இவங்களுடைய திராவிடத்தினுடைய அந்த ஆணி வேர்களான இதை, அதாவது இவங்க ஆகுனா மொழி பிரச்சனை. ஏன்னா இவங்க ஊழல் பண்ணுவாங்க, ஆனால் இவங்க மேலே ஒரு குற்றச்சாட்டு வந்தால் உடனே என்ன செய்வாங்கன்னா மொழி பிரச்சனை கிளப்பிடும். உடனே இந்திய எழுத்தை போய் அழிப்பேன். நல்லா பாருங்கள், இந்த 60 வருஷம் இதான் எங்களுக்கு நாங்கள் நாங்கள் பார்த்ததெல்லாம் அதான். உடனே ரயில்வே ஸ்டேஷன் ஓடி போய் ஒரு இந்திய எழுத்தை அழிப்பேன். பணியில் போட்டுக்கிடுவேன், இந்தி வேண்டாம் அப்படின்வேன். ஏன்னா மொழி பிரச்சனை கிளப்புவேன். தமிழ்தாய் வாழ்த்தை கிளப்புறாங்கல்ல, அது இப்படி ஏதாவது ஒரு சம்மந்தமில்லாத வேலையை வந்து இவங்க செய்வாங்க. அதனால் விஜய் அவர்களுக்கு ஒன்று சொல்லிக்கிறேன், நீங்கள் தமிழ்தாய் வாழ்த்து, அதே மாதிரி இந்த மொழி பிரச்சனை, இந்தி எதிர்ப்பு, இதெல்லாம் வேண்டாம், விட்டுருங்க. நம்ம மக்கள் எல்லா மொழியும் படிக்கட்டும். ஏன்னா இந்தி எதிர்ப்புங்கிறது இப்போ தமிழ்நாட்டை தவிர வேறு எந்த மாநிலத்திலுமே இல்லைங்க, எந்த மாநிலத்திலுமே இல்லை. ஸோ அதனால் அங்கங்கே ஏதாவது இந்த இவங்கிட்ட இந்த திமுகட்டிலேருந்து வாங்குகிற இவங்க தான் வந்து அதை தூண்டி விடுவாங்களே தவிர வேறு மாநிலங்களில் கூட அதுவும் சின்ன சின்ன அமைப்புகள் இருக்கும். ஆனால் எந்த மாநிலத்திலும் இந்தி எதிர்ப்பு இல்லை. அப்போ இவங்க என்னென்ன இவங்க நினச்சிட்டாங்கன்னா நாடுன்ற ஒன்று இருக்குது, தமிழ் நாடு. அப்போ இது ஒரு தனி நாடுன்னு நினச்சிக்கிட்டாங்க. அப்படி இல்லை, நம்ம வந்து இந்தியாவுக்குள்ளே இருக்கக்கூடிய ஒரு மாநிலம், அவ்வளோதான். இந்தியா முழுவதும் பேசக்கூடிய மொழி ஹிந்தி. அது மட்டும் இல்லை, எல்லா மொழிகளையுமே கற்றுக்கிட்டோம். நம்ம பிள்ளைகள் வந்து 5 மொழி 6 மொழி 7 மொழி கற்றுக்கணும். எங்கே போனாலும் பிழைக்கிறதுக்கு தைரியம் வந்து மொழி தானே வேணும். இப்போ நாங்களாம் இந்த மொழியை கற்றுக்கிட்டதுனால பார்த்தீங்கன்னா ஆந்திராவுக்கு திருப்பதிக்கு டூர் போனால் அல்லது கேரளாவுக்கு டூர் போனால் அங்கே உள்ள எழுத்துக்களும் புரியல, அவங்க பேசுகிறதும் புரியல. அப்போ எங்களுக்கு மலையாளம் கற்றுக்கிட வாய்ப்பு, தெலுங்கு கற்றுக்கிட வாய்ப்பு, இதெல்லாம் நாங்கள் விரும்புகிறோம். ஹிந்தி கற்றுக்கூட இருக்கக்கூடிய வாய்ப்பு இருந்தால் இந்தியா பூரா நாங்கள் எங்கே வேணாலும் போயிட்டு வருவோம்ல. அப்போ இந்த வாய்ப்பை விஜய் அவர்கள் உருவாக்க வேண்டும். அனைத்து பள்ளிகளிலுமே விருப்ப பாடமாக எந்த மொழியினாலும் எடுத்து படிக்கிட்டோம். அவங்க எந்த மொழியினாலும் படிச்சுக்கிட்டோம், அதை பற்றி உண்டு நிறைய எல்லா மொழியிலையும் கொண்டு வாங்க, சரிங்களா? ஸோ தமிழருக்கு இருக்கக்கூடிய அறிவு மாதிரி யாருக்குமே இல்லைங்க. நீங்கள் 10 மொழி சொல்லி கொடுத்தாலும் படிச்சுப்பாங்க. அப்பேற்பட்ட ஒரு தமிழர்களை பாருங்கள், மனநிலையை பாதிக்கிற மாதிரி இந்த நீட் எக்ஸாமை வச்சு மக்களுடைய அந்த பிள்ளைகளுடைய தன்னம்பிக்கை அளிக்கிறேன்.
பிள்ளைகளுடைய அந்த கான்ஃபிடென்ட்டுன்னு சொல்லும் இல்லையா, அதை அழிக்கிறாங்க. ஏன்னோ படிக்க தகுதி இல்லாமல் போன மாதிரி, இந்த என்ட்ரன்ஸ்னு வந்துட்டாலே உடனே பயந்து நடுங்கிற மாதிரி வச்சுட்டாங்க. ஏன்னா இப்போ இருக்கிற டீச்சர்களுக்கு அறிவே இல்லைங்க. நீங்கள் பள்ளி கல்வித்துறை அமைச்சர் அவர்கள் இந்த விஷயத்தில் ரொம்ப சின்சியராக நடவடிக்கை எடுக்கணும். டீச்சர்களுக்கு உண்மையிலே நான் என்ன சொல்கிறேன்னா, அவங்க வந்து பாடம் கற்பிப்பதே தவறு. ஒழுங்காக வகுப்புக்கே போக மாட்டேங்கிறாங்க. இப்போ பாருங்கள், ஈரோடு மாவட்டத்தில் இந்த நேற்று நடந்திருக்கு பாருங்களேன். கலைமதின்னு ஒரு டீச்சரு, சாதாரண ஒரு டீச்சரு, இடஒதுக்கீடு கீழே வந்த டீச்சர். அது நீங்கள் புரிஞ்சுக்கிங்க யாருன்னு. தலைமை ஆசிரியை என்ன சொல்லியிருக்காங்க, ஒழுங்காக வந்து வகுப்புக்கு வரணுங்க, நீங்கள் வகுப்புக்கே வர மாட்டேங்கிறீங்க, நீங்கள் வாரத்தில் 2 நாள் கூட வகுப்புக்கு வர மாட்டேங்கிறீங்க அப்படின்னு சத்தம் போட்டிருக்காங்க. இந்த இடஒதுக்கீடு கீழே வந்த டீச்சர் பாருங்கள், ஹெட்மாஸ்டரே போய் அடிக்கிறா அப்படின்னா, அப்போ என்ன அப்படின்னா, இப்போ ஹெட்மாஸ்டர் வந்து என்ன அப்படின்னா, இப்போ ஹெட்மாஸ்டர் போய் அடிச்சிருக்கா, நீங்கள் என்ன செய்யணும்? இல்லை, இந்த டிஇஓ சிஇஓலாம் என்ன தான் செய்கிறாங்க? எந்த ஸ்கூல்லையுமே போய் வாட்ச் பண்ணுறது இல்லை. அவங்க வேலையே வந்து கணக்கு என்னென்னா, இவங்க வேலை ஒவ்வொரு ஸ்கூலுக்கும் போய் டயத்துக்கு வர்றாங்களா டீச்சர்ஸ், எப்படி பாடம் நடத்துகிறாங்க, இதை பார்க்குறதாங்க வேலை. ஆனால் இது வரைக்கும் இந்த ஒரு 30 வருஷமாக எந்த சிஇஓவும் டிஇஓவும் எந்த ஸ்கூலுக்கும் போய் வந்து போனதில்லை. ஆய்வுக்குன்னு போவாங்க, ஹெட்மாஸ்டர் அந்த நிர்வாகத்தில் அந்த ரூம் இருக்கும் இல்லையா, ஹெட்மாஸ்டர் ரூமோட போய் உட்காந்துக்கிடுவாங்க. கலெக்ஷனை லஞ்சத்தை வாங்க வேண்டியது, நல்லா திங்க வேண்டியது, போயிட வேண்டியது. இதுதான் இவங்க விசிட்டு இது வரைக்கும். எவனாவது அரசூழில் எவனாவது வாங்குகிற சம்பளத்துக்கு வேலை பார்க்குறானா சொல்லுங்கள்? சம்பளத்துக்கு வேலை பார்ப்பதே இல்லை விஜய் அவர்களே, முதல்வர் அவர்களே. அப்போ நீங்கள் என்ன செய்யணும்? சம்பளத்தெல்லாம் நிப்பாட்டிருங்க. சம்பளம்லாம் இவங்களுக்கு கொடுக்க வேண்டிய நாங்கள் விரும்பலைங்க. மக்கள் எங்களுக்கு இந்த மாதிரி அதிகாரிகளே வேண்டாம். வேலை பார்த்தா அதுக்குன்னு வேலை பார்க்க முடியாது. தனியார் துறையில் இப்படி போய் சும்மா உட்காந்துட்டு நீ சம்பளம் வாங்கிட்டு வர முடியுமா? ஒரு டீச்சர் கீழே வேலை பார்க்குற டீச்சர் தலைமை ஆசிரியை போய் அடிக்கிறேன்னா உனக்கு வந்து எவ்வளோ தைரியம்? இது யார் இவ்வளோ தைரியம் கொடுத்தது? அப்போ இடஒதுக்கீடுன்னு கொடுத்ததுனால தானே உனக்கு இந்த மாதிரி இருக்குது. அப்போ உன் பின்னாடி வந்து உனக்கு ஒன்றுனா உடனே வன்கொடுமை சட்டம் போடுவேன். இந்த வன்கொடுமை சட்டத்தை வாபஸ் வாங்குங்கள், இது வந்து மக்களை பாதிக்குது, நேர்மையாக நியாயமாக நடக்கிறவங்கள பாதிக்குது. அந்த டிஓ சிஓலாம் என்ன பிடுங்குறாங்கன்னு தெரிய மாட்டேங்குது. அவங்க வேலையே ஒவ்வொரு பள்ளிக்கூடத்துக்கும் போடும். வாரத்தில் இப்போ 7 நாள் 5 நாள் வேலைன்னு வச்சுக்கோங்களேன். ஒரு நாளைக்கு ஒரு 5 ஸ்கூல் 6 ஸ்கூலுக்காக போகணும். அந்த மாவட்டம் பூரா அவங்க கண்ட்ரோல் தானே. டிஸ்ட்ரிக்ட்டு கல்வி அமைச்சர், அந்த கல்வி அதிகாரி தானே நீங்கள், மாவட்ட கல்வி அதிகாரி. நீ உன் மாவட்டம் பூரா உன் கண்ட்ரோல் உள்ள ஸ்கூல் பூராமே உன் கண்ட்ரோல் தான். அப்போ எல்லா துறைகளிலுமே இருக்கக்கூடிய அந்த தலைமை பதவியில் இருக்கிறவங்க இறங்கி வேலை செய்யணும். அப்போ தான் முதல்வருடைய அந்த எண்ணங்கள் நிறைவேறும். இப்போ முதல்வர் சிறந்த முதல்வர் நம்ம கிடச்சிருக்கார். உண்மையிலே இவர் எப்படி நம்ம சிறந்த முதல்வர்னு சொல்கிறோம்னா, ஏற்கனவே ஊழல்வாதிகளே நம்ம பார்த்துருக்கோம். ஒரு வேலையும் நடக்கிற வேலைக்கெல்லாம் கமிஷனு, அது மாதிரி எந்த ஒரு அரசு அதிகாரிகளும் வேலை பார்க்குறது இல்லை. எல்லாமே இப்படி கூட்டு களவாணிகளாக இருந்ததுனால தான் எங்களுக்கு வந்து இவரை பார்க்குறப்ப பெருமையாக இருக்குது. அப்போ இது தடுக்கப்பட வேண்டும். எல்லா உயர் அதிகாரிகளும், அனைத்து துறை உயர் அதிகாரி களத்தில் இறங்கி வேலை செய்யணும். திரு விஜய் அவர்களே, அந்த துறை அமைச்சர் அவர்களே, கல்வித்துறைனா கல்வித்துறை அமைச்சர், அறநிலைத்துறைனா அறநிலைத்துறை அமைச்சர், எல்லா அமைச்சர்களும், தொழில்துறைனா தொழில்துறை அமைச்சர் இறங்கி பார்க்கணும். நீங்கள் மட்டும் பார்த்தா பத்தாது, உங்கள் டீமே இறக்கணும். கலெக்டர் இறக்கணும், அவருக்கு கீழே உள்ள உயர் அதிகாரின்னு இருப்பாங்கல்ல ஒரு குரூப்பு, அந்த குரூப்பெல்லாம் இறங்கி கீழே அடிமட்டம் வரைக்கும் போய் பாரு, என்ன செய்கிறாங்கன்னு பாரு. சும்மா வந்து ஏங்க சம்பளம் கொடுக்குறீங்க, வேலை வாங்கணுங்க. லஞ்ச ஒழிப்புத்துறை பாருங்கள் பரபரப்பாக இருந்துச்சு, இப்போ ஆலையை காணோம். எல்லா டிபார்ட்மெண்ட்டுக்குள்ளேயும் போங்க, சும்மானாலும் போங்க. எவனு புகார் யாராவது பெட்டிஷன் கொடுத்தா தான் போகிறீங்க, அப்படிலாம் தேவையில்லை. சும்மா போய் நீங்களே வந்து ஆக்ஷன் நடத்தினா மக்கள் பெருமைப்படுவாங்க. சரிங்களா? ஸோ அதனால் லஞ்ச ஒழிப்புத்துறை மிக விழிப்புணர்ச்சியோடு இருக்கணும். அறநிலைத்துறை, இப்போ அறநிலைத்துறையில் என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா, சில மாற்றங்கள், நல்ல மாற்றங்கள் வருகிறது. இப்போ நீங்கள் திருப்பரங்குன்றம் விஷயத்தில் மீண்டும் மீண்டும் சொல்கிறேன் விஜய் அவர்களே, நீங்கள் தலையிடாது. கோர்ட் தீர்ப்பு மதிங்க, நீங்களாவது மதிங்க. திராவிட கட்சி தான் மதிக்கலை. நீங்கள் வந்த புதுசில் திராவிட கட்சியை தூண்டி விட்டதுனால நீங்களும்
ராஜ்மோகன் அவர்களும் தேவையில்லாத வார்த்தையில் இந்துக்களுடைய பெரும்பான்மையாக இருக்கக்கூடிய இந்துக்களுடைய நம்பிக்கையில் மத நம்பிக்கையில் தலையிடாது. கோர்ட்டு ஏதோ ரேராக வந்து அவங்க சில நேரம் நல்ல தீர்ப்பு சொல்கிறாங்க, அப்போ தீர்ப்பு சொல்லிட்டாங்க. அப்போ தலையிடக்கூடாது. நீங்கள் வந்து என்ன செய்யணும், எந்த மத அமைப்பு எந்த கட்சிக்காரங்க இது பண்ணாலும் ஐயா கோர்ட் தீர்ப்பை நாங்கள் மதிக்கிறோம், ஒரே வரி. கோர்ட் என்ன சொல்லுதோ அதை நாங்கள் கேட்போம். அவங்க என்ன தீர்ப்பு சொல்லிட்டான்னு சரிதான், எங்களுக்கு அதோட முடிஞ்சிருச்சு பிரச்சனை. நீங்கள் இப்போ சொல்கிறதுக்கெல்லாம் நாங்கள் வந்து ஆள் கிடையாது, உங்களுக்காக நாங்கள் திரும்பலாம் கோர்ட்டுக்கு போக மாட்டோம். கோர்ட் என்ன சொல்லி தீர்ப்பு சொல்லிடுச்சு, முடிஞ்சிருச்சு, அது பிரச்சனை அதோட முடிச்சுட்டு மற்ற வேலையை பாருங்கள், அதை செய்யுங்க. ஒன்று இன்னொன்று மிக ஒரு தாழ்மையான வேண்டுகோள். பெரியார் சூரியார்னு ஒருத்தர் இருந்தார் இல்லையா, இந்து மக்களுக்கும் அவருக்கும் இந்து கோயில்களுக்கும் அவருக்கு என்ன சம்பந்தம்? ஏன்னா அவர் கடவுளே இல்லை என்று பிரச்சாரம் பண்ணவர். கடவுளே இல்லை, எந்த கடவுளுமே இல்லைன்னார். அதாவது அல்லாவும் இல்லை, இயேசுவும் இல்லை, ராமரும் இல்லை, கடவுளே இல்லைன்னார். ஆனால் அவங்க நம்ம சிறுபான்மையின சமுதாயம் சூப்பர் அட்டி பிச்சுட்டாங்க. ஏன்னா பெரியார் ஒதுக்கிட்டாலும் அவருக்கு 2ஆம் கட்ட தலைவர்கள் அட்டி வெளுக்கவும் பயந்துட்டார் பெரியார். அவர் காலத்திலேயே அவர் கிறிஸ்தவங்களையும் முஸ்லீம்களையும் எதிர்க்கிறத விட்டுட்டார். ஏன்னா இந்துக்கள் தானே இழிச்சவங்க, ஏமாளி இவங்க தானே. இவங்க 4 போட்டிருந்தாங்கன்னா தெரிஞ்சிருக்கும், இவங்க வந்து நல்லா அட்டி வெளுத்துருக்கணும். வெளுத்திருந்தா அந்த ஆள் பேசாமல் இருந்திருப்பார், வாயை திறந்துருக்க மாட்டார். ஏன்னா அப்போ இந்து மதத்தை மட்டுமே இன்றைக்கி வரைக்கும் ஏற்றுக்கிட்டு இருக்காங்க இந்த திராவிட கழகம். சரி, அப்போ இந்து மதத்தை ஏற்றலை, இந்து கோயிலுக்கு உனக்கு என்ன சம்மந்தம்? நீ யார் உனக்கு எதுக்கே தமிழ்நாட்டில் எத்தனை சிலை இருக்குது? எதுக்கு நீ என்னத்தை பிடிக்கிட்ட சொல்லு. நீ இல்லைன்னா இங்கே தமிழ்நாட்டில் மக்கள் படிக்க மாட்டாங்களா? பிள்ளைங்க எல்லாம் படிச்சிருக்காங்க. காமராஜர் மாதிரி எத்தனையோ தலைவர்கள் வந்திருப்பாங்கல்ல. இவன் என்னமோ இந்த ஆள் வந்ததுக்கப்புறம் தான் வந்து என்னமோ தமிழ்நாடே முன்னேறின மாதிரியும் எல்லாரும் படித்தது மாதிரியும். இதுக்கெல்லாம் காரணங்கள் வேறு ஆளுங்க இருக்காங்க. காமராஜர்னால தான் எல்லாம் பிள்ளைகள்லாம் படித்த காரணம் அவங்க தான். தமிழ்நாடு இன்றைக்கி முன்னேறி இருக்குன காரணம் அவங்க தான். இவ்வளோ விவசாயிகள் நிலங்கள் இருக்குன்னா இத்தனை அணைக்கட்டு அவர் கட்டினதுனால தாங்க. காமராஜர்னு ஒருத்தர் வந்து இத்தனை அணைக்கட்டு கட்டலைன்னா இன்னைக்கு தமிழர்கள் பூரா பிச்சை எடுத்துருக்கணும். அப்படிப்பட்ட காமராஜர் வரலாறையே நீ வந்து பாடத்திலிருந்து எடுக்கிறேன்னா நீ ஏன்டா திராவிட கட்சிகளை நீங்கள் எவ்வளோ பெரிய ஆளாக இருக்கணும், எவ்வளோ கேடுகட்டத்தனமாக இருக்கணும். காமராஜரை தூக்கி பிடிங்க திரு விஜய் அவர்களை, ஒன்று செய்யுங்க. ஏன்னா அனைத்து பாடத்திட்டங்களிலும் திரும்ப காமராஜரை தான் முன்னிலைப்படுத்தணும். ஏன்னா அவரை தான் படிக்கணும், நல்ல மனிதர்களைத்தான் பிள்ளைங்க படிக்கணும். இந்த நாதாரிகளையும் கள்ளக்காதல் இந்த ஊதாரிகளையும் வந்து அந்த இதெல்லாம் பூராமே பாடத்திலேருந்து எடுத்துருங்க. உலகையே வென்று காட்டிய தமிழ் மன்னர்கள் அவங்க பெருமைகளை படிக்கலாம். சுதந்திர போராட்ட தியாகிகள் அவங்க பாடங்கள் படிக்கலாம் வரலாறுல, சரிங்களா? காமராஜரை பற்றி படிக்கலாம், நல்லது செஞ்சிருந்தால் நல்லா படிக்கலாம், சரிங்களா? ஸோ அதனால் இந்த கேடுகட்ட பெரியாருக்கும் இந்து கடவுள்களுக்கும் சம்மந்தமே இல்லை. கடவுளை இல்லைன்னு சொன்னார். அந்த அவர் சிலையை போய் எதுக்கு எல்லா கோயில்கள் வாசல்லே வச்சுருக்கோம்? இந்த அறநிலையத்துறை என்ன செய்யுது? அறநிலையத்துறை என்ன செய்யணும்? இப்போ ஒரு அறிவிப்பு வெளியிட்டிருக்காங்க. அதாவது அனைத்து கோயில்களுக்கும் 1 கிலோமீட்டர் சுற்றளவில் வைங்க. ஏன்னா கோயில்களுக்கு பக்தர்கள் பஸ் ஸ்டாண்டில் வச்சுக்கோங்க. பஸ் ஸ்டாண்டில் இருந்து கோயிலுக்கு போகிற வழிகளில் இருக்கக்கூடிய பெரியார் கருணாநிதி சிலைகள் அகற்றப்பட வேண்டும். ஏன்னா 2 பேருமே இந்து மதத்துக்கு விரோதிகள். அதனால் இவங்களுடைய சிலைகள் அகற்றப்படும். பஸ் ஸ்டாண்டில் இருந்து புனித ஸ்தலங்களுக்கு போகக்கூடிய அந்த கோயில் போகக்கூடிய பாதைகளில் சிலைகள் இருக்கக்கூடாது. நல்ல ஒரு இப்போ அது வந்து அறநிலையத்துறை இப்போ ஒரு புகார் பண்ணியிருக்காங்க. இந்த மாற்றம் இன்னும் தீவிரமாக நடைபெறணும். இன்னமும் திருச்செந்தூர் கோயிலில் பக்தர்கள்ட்ட ரூபா வாங்குகிற பழக்கம் இருக்குது. முந்தா நாள் தான் என்னுடைய நண்பர் போயிட்டு வந்தார். அவர் சொல்கிறார், இன்னும் ஐயரெல்லாம் காசு கேட்குறாங்க அப்படின்ட்டு. அப்போ இந்த ஒரு கோயில், அதாவது உருப்பான சோத்துக்கு ஒரு சோறு பதம்ன மாதிரி இந்த ஒரு கோயிலில் கேட்குறான்னா அப்போ தமிழ்நாட்டில் உள்ள அத்தனை கோயிலையும் கேட்கத்தான் செய்வான்.
அப்போ நீங்கள் என்ன செய்யணும், நல்ல கடுமையான ஆக்ஷன் எடுக்கணும். இப்போ இதுக்கு வந்து இப்போ தான் சொன்னேன், இது கடுமையான ஆக்ஷன் எடுக்கணும்னா உடனே அமைச்சர் தான் போய் எடுக்கணுமா? ஏன் அங்கே உள்ள அந்த அறநிலைத்துறை ஆணையர், இணை ஆணையர் இவங்களாம் என்னங்க கொடுக்குறாங்க? அவங்க சீட்டை விட்டு வந்து பார்த்ததே இல்லையே. கொள்ளையடிக்கிறல அப்போ அவன் தான் மெயின். அப்போ எந்த கோயிலில் கொள்ளை நடக்கிறதோ, மக்கள் ஏதாவது புகார் அறிவிச்சிட்டான்னா நீங்கள் உடனே சம்பந்தப்பட்ட அந்த கிளர்க்கோ அல்லட்டா அந்த ஐயரையோ அல்லட்டா அந்த ஊழியரையோ பணி நீக்கம் செய்வதோடு மட்டுமல்லாமல் அதுக்கு பொறுப்பான உயர் அதிகாரிகள் எவன் இருக்கானோ, அந்த ஆணையர் இணை ஆணையர் இருப்பாங்க இல்லையா, அந்த கோயிலுக்குன்னு இருப்பாங்க, அவங்களையும் பணி நீக்கம் செய்யும். அதே போல் ஒரு தாலுகா ஆஃபீஸில் ஒரு ஊழல் ஒருத்தன் வாங்குறான், ஒரு லஞ்ச துறையில் மாட்டிட்டான் அப்படின்னா அந்த அதிகாரியை மட்டும் அல்லாமல் அந்த இப்போ அருப்புக்கோட்டை, மதுரை அப்படின்னு வச்சுக்கோங்க, விருதுநகர்னு வைக்கலாம், அந்த தாலுகா அலுவலகத்தில் இருக்கக்கூடிய உயர் அதிகாரியார்னா தாசில்தார். அப்போ இந்த தவறு செய்த அந்த அதிகாரியையும் நீ பணி நீக்கம் செய்யுங்க, மேல் அதிகாரியான அந்த தாசில்தாரையும் பணி நீக்கம் செய்யுங்க. இப்படி மட்டும் பண்ணிட்டீங்க அப்படின்னா நாடு சூப்பராக இருக்கும். என்னென்னா அனைத்து அரசு அலுவலர்களும் மக்களை நோக்கி மக்கள் பணியாற்றுவாங்க, காசு வாங்க மாட்டேன். அன்னைக்கு ஒரு தாலுகா ஆஃபீஸில் பேப்பரில் வந்துச்சு பாருங்கள், ஒட்டிருக்காங்க ஒரு நோட்டீஸ், அதாவது இங்கு வருபவர்கள் பணம் கொண்டு வர வேண்டாம், மனுக்குள்ளோடு வந்தால் போதும், நாங்கள் சொல்லும்போது ஜிபே பண்ணால் போதுன்ற மாதிரி கொண்டாண்டாங்க. ஸோ ஜிபே அந்த பேமெண்ட் மூலமாக வரக்கூடிய பண பரிவர்த்தனையும் இந்த லஞ்ச ஒழிப்பு துறை கவனிக்க வேண்டும். லஞ்ச ஒழிப்பு துறையில் எவ்வளோ பேர் இருப்பாங்க போலீஸ், உண்மையிலேயே அவங்க லஞ்சம் வாங்காமல் இருக்கணும். முதல்ல முன்னாடிலாம் பார்த்தீங்கன்னா எத்தனையோ பெரிய பெரிய கொள்ளைகள், இதற்கு பின்னாடி வந்து போலீஸ் அதிகாரிகள் வந்து இருக்காங்க அப்படிங்கிறதெல்லாம் நிறைய எதிர்கட்சிகளாக இருந்தவங்களாம் பேசியிருக்காங்க. அப்போ நான் என்ன சொல்கிறேன், அதுக்கு என்ன உதாரணம்னு சொல்கிறேன். உதாரணமாக ஒரு நகை கடையில் 650 பவுன் கொள்ளை அப்படின்னு பேப்பரில் வருது. அது வந்து அந்த செய்தி பத்திரிக்கையாளர் அந்த நகைக்கடை ஓனர்கிட்ட கேட்டிருப்பாங்க, என்னையா எவ்வளோயா கொள்ளை போயிடுச்சுன்னா 650 பவுன் போயிடுச்சிங்கன்னு சொல்லி அவர் சொல்கிறார். இப்போ ஒரு 2 நாள்லேயே போலீஸ் அவங்கள பிடிச்சிடறாங்க. இதெல்லாம் வர்றதெல்லாம் உண்மையான செய்தி, பத்திரிக்கை செய்தி வந்தது தான். போய் பிடிச்சிடுறாங்க. அதாவது அவன் போய் அந்த வீட்டுக்கு போகிறக்குள்ளேயே ஒரு 2 வருஷம், ஒரு ரெண்டே நாளில் ஒரு சில கேஸுகள்லாம் பிடிச்சிடறாங்க, அந்த கொள்ளையர்களை பிடிச்சிடறாங்க. ஆனால் பாருங்கள், அந்த நகைக்கடை கொள்ளையர்கள் பிடிபட்டனர். அவர்களிடம் இருந்து 500 பவுன் நகைகள் மீட்கப்பட்டதுன்னு சொல்கிறாங்க. அப்போ 150 பவுன் எங்கேயா போச்சு? இப்போ நீங்கள் இதை யோசிச்சு பாருங்கள், யார் இதுக்கு காரணம் மட்டும் யோசிச்சு, இதை மக்கள்கிட்டே விட்டுறேன். இப்படித்தாங்க ஒவ்வொரு கொள்ளையிலையுமே செய்து வருது. அப்போ இதை யார் திட்டமிட்டு இதை நடத்துவது? எப்படி ஏன் கொள்ளையர்கள் உருவாகிறாங்க, ஏன் குடியாரப்பை உருவாகிறாங்கன்னா, சர்க்கார் வந்து டாஸ்மாக்கு, கஞ்சா, போதை இதெல்லாம் வந்து கொடுக்குற ஒரு காரணம். ஏன்னா குற்றவாளிகளுக்கும் காவல்துறைக்கும் இருக்கக்கூடிய அந்த தொடர்பை வந்து கட் பண்ணணும். நேர்மையாக பணியாற்றக்கூடிய காவல்துறை அதிகாரிகள் எத்தனையோ பேர் இருக்காங்க, அவங்களாம் ஒரு பெரிய சல்யூட். ஆனால் அவங்க பாருங்கள், அந்த ஸ்டேஷன்லேயே ரொம்ப அமைதியான ஆளாக இருப்பாங்க. நமக்கு எதுக்குப்பா தும்பு பண்ணுறீங்க பண்ணட்டும். குற்றவாளிகளோட தொடர்பு வச்சுருக்கிற இன்ஸ்பெக்டர், போலீஸ் இன்ஸ்பெக்டர் நிறைய இருக்காங்க, எஸ்ஐ இவங்கெல்லாம். ஆனால் இந்த நல்ல மனிதர்கள் இருக்காங்க, அதில் வந்து இருக்காங்க, எனக்கு தெரிஞ்சு நிறைய பேர் இருக்காங்க. அவங்களாம் பார்த்தீங்கன்னா அமைதியாக இருப்பாங்க, எதுலேயுமே தலையிட மாட்டாங்க. ஸோ இதுதான் வந்து இதெல்லாம் திருந்தணும். என்ன சொல்கிறேன், அவங்களே திருந்தணும், மனசாட்சிப்படி திருந்திக்கணும், அப்பொழுதுதான் நல்லது. அதனால் நிறைய இந்த மாதிரி விஷயங்கள். விஜய் ஆட்சி ஒரு சிறந்த ஆட்சிங்க, உண்மையிலேயே சொல்லப்படும். மக்களுக்கு தேவை இப்படிப்பட்ட நல்லாட்சி தான். இன்னமும் நிறைய விஷயங்கள் பாருங்கள், உங்களுக்கு
அமைச்சர்கள் இப்போ பிரபு எடுத்துக்கோங்க, அவர் கல்குவாரிகளை பிடிச்சார். அதுக்கப்புறம் என்னாச்சு அதான் தெரியணும், மக்களுக்கு வந்து அந்த செய்தி வரணும். அப்போ இன்றைக்கி நீங்கள் ஒழுங்குபடுத்துறீங்கன்னு நீங்கள் என்ன செஞ்சீங்க, முதலமைச்சர் விஜய் வந்து ஒரு ஆர்டர் போட்டார். 3 மாதங்களுக்கு மணல், ஜல்லி, கல் வேறு மாநிலங்களுக்கு போகக்கூடாதுங்க. ஆனால் என்ன நடக்குது, ஒரு 2 நாளில் அலறிட்டாங்க. மற்ற மாநிலத்து முதல்வரெலாம், ஐயா தயவுசெய்து அந்த உத்தரவை வாபஸ் வாங்கிக்கோங்க, எங்களுக்கு வந்து இதை நம்பி நாங்கள் நிறைய கட்டட வேலையெல்லாம் வச்சுருக்கோம். ஒரு நாள் தாங்க சொன்னார். அடுத்த நாள்லேருந்து பார்த்தா பகலில் கடத்தாம ராத்திரி கடத்துறாங்க. நைட்டு பூரா அந்த வரிசையாக டரஸ் லாரிகள் போய்கிட்டே இருக்கு. கனிம வளத்தை அள்ளி, நம்ம தமிழ்நாட்டு வளத்தை பூரா அள்ளி அள்ளி இப்படி விற்கிறாங்க, காசாக்குறாங்க. அந்த காசு கவர்மெண்ட்டுக்கு வருதானா கிடையாதுங்க, அந்த அதிகாரிகளுக்கு தான் போகுது, அந்த அமைச்சர் எம்எல்ஏக்களுக்கு தான் போச்சு முன்னாடி. ஆனால் இது நேர்மையான அரசுன்னு நம்ம நினைக்கிறோம். சில விஷயங்களில் சில அமைச்சர்கள் என்ன செய்கிறாங்கன்னு தெரிய மாட்டேங்குது. கனிம வள திருட்டு நடக்குது. ஸோ இந்த விஷயத்தில் விஜய் அவர்கள் கவனம் செலுத்த வேண்டும். சரிங்களா? கீர்த்தனா மேடம் தொழில்துறை அமைச்சர் முதல் முறையாக ஒரு 2-3 ஃபாரின் நிறுவனங்களை கொண்டு வந்திருக்காங்க. இது தொடரணும். தென் மாவட்டங்கள் பக்கம் நிறைய தொழிற்சாலைகள் அமைக்கிற மாதிரி சிப்காட் நிறைய ஆரம்பிங்க. அது எல்லாமே உங்கள் கண்ட்ரோல் தானே. நீங்கள் நிறைய தொடரணும். நிறைய நம்ம படித்த இளைஞர்களுக்கு நிறைய வேலை வாய்ப்பு கொடுக்கணும். ஒன்று, அனைத்து அலுவலகங்களிலும் எக்ஸஸாக தான் ஆள் இருக்காங்க. இன்னைக்கு உள்ள தேதிக்கு எக்ஸஸாக ஆள் நிறையா இருக்காங்க. போனீங்கன்னா தெரியும். யாரும் செக் பண்ண போகிறீங்களா? நீங்கள் ஒரு 11 மணி 12 மணி போல் போங்க, எல்லா அலுவலகத்துக்கும் போங்க. வெட்டி அரட்டை அடிக்கிற ஆளுங்க நிறையா இருப்பாங்க. ஏன்னா வேலை இல்லை அங்கே. ஆனால் அவங்க என்ன செய்வாங்க, பாதுகாப்புக்கு நீங்கள் புது அப்பாயின்மெண்ட் போடுங்கன்பாங்க. தேவையே இன்னும் 10 வருஷத்துக்கு மேலே தேவையே ஆளே அப்பாயின்மெண்ட்டே போட தேவை. பூராமே போய் இப்போ கம்ப்யூட்டரைஸ்ட் ஆகிடுச்சு. எல்லாருக்கும் வந்து கம்ப்யூட்டரு, செல்லு எல்லாமே வந்துருச்சு. அதனால் அந்த நீங்கள் அலுவலகத்தில் இருக்கக்கூடிய ஆட்களை குறையுங்கள். காமராஜர் இவ்வளோ பேரை வச்சா வேலை வாங்கினார். வெறும் 8 அமைச்சர். அரசாங்க ஊழியர்கள் ரொம்ப ரொம்ப கம்மி. இன்னொன்று, அவர் காலத்தில் அரசு ஊழியர்களுக்கு தனியார் கொடுத்த சம்பளத்தை விட கம்மி. அதை பாருங்கள். இப்போ சம்பளம் கம்மியாக இருந்தால் தாங்க நிறைய வேலை செய்வாங்க. ஸோ சம்பளத்தை தவிர எதுவும் வந்து லஞ்சம் வாங்க விடமாட்டோம், வாங்குறவங்களே விடமாட்டோம் என்ற விஜய் அவர்களுடைய வார்த்தை பொன்னான வார்த்தை. அது மட்டும் இல்லை, இப்போ பாருங்கள், விஜய் ஒரு அருமையான முடிவு எடுத்திருக்காரு. இது வந்து எந்த முதல்வரும் செய்யாத ஒரு சாதனை. வெளியே தெரியல. அதாவது அவரை சுற்றி இருக்கக்கூடிய ஐஏஎஸ், ஐபிஎஸ் அதிகாரிகள் மற்றும் அனைத்து உயர் அதிகாரிகள் இருக்காங்க இல்லையா, இவங்களுக்கு ஒவ்வொருத்தருக்கும் பயன்படுத்துறதுக்கு விலை உயர்ந்த கார்கள் வழங்கப்பட்டிருக்கு. ஆனால் ஒவ்வொரு ஆட்சியிலையும் புது கார் கொடுக்குறாங்க இல்லையா. யார் வந்தாலும் உடனே தன் ஊழியர்களுக்கு நல்லா இருக்கட்டும், நல்லா சேவை செய்யணும்னு கொடுக்குறாங்க. ஆனால் இவங்க ஒவ்வொரு உயர் அதிகாரி வீடுகள்லேயும் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு கீழே பணியாற்றக்கூடிய அந்த துறையில் இருக்கக்கூடிய ஊழியர்களை எடுபடி மாதிரி வீட்டில் வேலைக்காரை கக்கூஸ் துடைக்கிறவங்க கொண்டு நம்ம சம்பளத்துலேருந்து அவன் சம்பளம் வாங்குறான். ஆனால் அவன் 2 லட்சம் சம்பளம் வாங்குவான். ஆனால் அவன் வெளியே வந்து காசு கொடுத்து வேலைக்கு வைக்க மாட்டானா அந்த ஐஏஎஸ் அதிகாரி. அவனுக்கு கீழே வேலை பார்க்குற ஆளுகளையே 10 பேரை வீட்டுக்கு வேலைக்கு வச்சுருக்கான். அது மட்டும் இல்லை, வாகனங்கள் பாருங்கள், விலை உயர்ந்த வாகனங்கள் கொடுக்குறாங்க கவர்மெண்ட்டு. ஏற்கனவே போன அரசு கொடுத்த வாகனம் அவன்கிட்ட இருக்கும், அது நல்ல வாகனமாக தான் இருக்கும். புதிய கவர்மெண்ட் வரும், ஒரு வாகனம் கொடுப்பாங்க, நல்ல விலை உயர்ந்த கார் கொடுக்குறாங்க. இப்போ என்ன ஆகுது அப்படின்னா, ஒவ்வொரு உயர் அதிகாரிக்கு கீழேயும் 4 கார் 5 கார் வச்சுருக்காங்க. என்னங்க கொடுமை. காமராஜர் காலத்தில் இப்படியா இருந்துச்சு, காரே இல்லாதவன் அவன் சைக்கிளில் போயிட்டு தான் உயர் அதிகாரி. புரியுதுங்களா? ஆனால் இப்போ ஒவ்வொருத்தனுடைய அந்த உயர் அதிகாரிகள் பயன்படுத்துகிற வாகனங்கள் பார்த்திங்கன்னா 4-5 வாகனங்கள் இருக்காங்க. அவ்வளவுக்கும் பெட்ரோல் செலவு, டிரைவரு இதெல்லாம் யார் கொடுக்குறது? இதைத்தான் கரெக்டாக கண்டுபிடிச்சிட்டார் போல.
ஏன்னா பிரதமர் முன்னோடி வந்து பிரதமர் அவரை வந்து பார்த்தீங்கன்னா என்ன சொல்லிட்டாரு, என்னோட கண்வால் 5 கார்களுக்கு மேலே வரக்கூடாதுன்ட்டார். தேவையற்ற செலவுகளை குறைக்கணும். ஏன்னா உலக நாடுகள் மக்கள் பூராமே பெட்ரோலுக்கு தத்தளிச்சுக்கிட்டு இருக்காங்க, ஈரான் அமெரிக்கா பிரச்சனையில். அப்போ என் பின்னாடி நிறைய கார்கள் வர வேண்டாம்ட்டார். உயர் அதிகாரிகளுக்கும் அதே மாதிரி சட்டம் போட்டார், ஒரு வாய் உத்தரவு போட்டார். தேவையில்லாத செலவுகளை குறைக்கணும்னு சொல்லவும் அந்தந்த உயர் அதிகாரிகள் குறைக்கிறாங்க. இதை முதலாக தமிழ்நாட்டில் ஃபாலோ பண்ண முதல்வர் விஜய் சொல்லிட்டார். அதாவது தேவையில்லாத வாகனங்களை பூரா கொண்டாந்து ஒப்படைச்சிருக்கேன். ஒரே ஒரு கார் உனக்கு வந்து போகிறதுக்கு வர்றதுக்கு, ஒரே ஒரு கார் உனக்கு நாங்கள் சர்வீஸ் பண்ணுறதுக்காக தான் கொடுத்துருக்கோம். நீ அதை விட்டுட்டு உன் பொம்பளையால் ஊருக்கு போகிறதுக்கு, உன் பிள்ளைகளை படிக்க வைக்கிறதுக்கு ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு காரு அரசாங்க செலவுலேயே இப்படி பண்ணிக்கிட்டு இருந்தால் எப்படி? எல்லாமே உன் கைக்கு சப்போர்ட் செலவுலையா? நீ வாங்கிக்க, சொந்தமாக கார் வாங்கிக்க. அரசு கொடுக்குற ஒரே ஒரு கார், அரசு வாகனம் எக்ஸ்ட்ரா இருந்தால் கொண்டாந்து ஒப்படைச்சிருக்கிட்ட. சல்யூட் விஜய் அவர்கள். உங்களை மாதிரி ஒரு முதல்வரை நாங்கள் இப்போ பார்க்குறோம். காமராஜர் இருந்திருந்தால் இதை விட இன்னும் கொஞ்சம் நல்லா பண்ணியிருப்பார். இருந்தாலும் அவருடைய சாயலாக உங்களை பார்க்குறோம். அதனால் நீங்கள் உங்களுடைய பயணங்கள் தொடரட்டும். வெற்றி நாயகனாக நீங்கள் என்றைக்கும் இருக்கணும். எப்படி இப்போ நரேந்திர மோடி அவர்கள் 2014 அப்படியே போய்கிட்டு வந்துக்கிட்டே இருக்கார். மூன்றாவது முறை இப்போ ஆட்சி அமைச்சிட்டார். உங்களது வெற்றி பயணமும் இதே போல் தேவையற்ற செலவுகளை குறைச்சாலே அரசாங்கத்துக்கு எவ்வளோ மிச்சம் பாருங்களேன். இப்போ எவ்வளோ உயர் அதிகாரி இருக்காங்க, ஐஏஎஸ் ஐபிஎஸ், அவருக்கு கீழே இருக்கிறவங்களும் இதே பாணி. என்ன அவன் வந்து கேட்டான்னு வச்சுக்க, சார் நீங்கள் 4 கார் வச்சுருக்கீங்க, நான் ஒரு 2 கார் வச்சா என்ன சார்னா? இப்போ அந்த ஐஏஎஸ் ஒரே ஒரு கார் தான் வச்சிருக்காருன்னு வச்சுக்கோங்களேன். அவருக்கு கீழே இருக்கிற அதிகாரி ஒரு 3 காரை பயன்படுத்துகிறான்னா அவர் விடுவாரா? சொல்லுங்கள், அவர் விடுவாராங்க? ஏயா செவிட்டை கட்டி 4 வேண்டா, நானே உனக்கு மேலே அதிகாரி, நானே ஒரு கார் தான் வச்சுருக்கேன், நீ எதுக்குடா 3 கார் வச்சுருக்க? அரசாங்க கார். அவன் சொந்தமாக எத்தனை நாள் வச்சுட்டு போகிறேன். ஆனால் அரசாங்க காரை நீ எப்படிடா 3 காரை பயன்படுத்தலாம்? 3 டிரைவரு, 3 பேட்டா, 3 டிரைவருக்கு சம்பளம், அப்புறம் வந்து 3 காருக்கும் வந்து பெட்ரோல் செலவு, இவ்வளவு வேஸ்ட். இன்னொன்று இதே பாணியில் இவங்க ஊழல் பாருங்கள். இவங்க 5-6 கார் வச்சுருக்காங்கன்னா ஓடாத காருக்கெல்லாம் சேர்த்து பெட்ரோல் பில் போடுவாங்களாம், டிரைவர் பேட்டா போடுவாங்களாம். அப்போ இந்த ஊழலை புறம் ஒழிக்கிற இப்படி ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்லேயும் இருக்குது. விஜய் அவர்களே ஒரு சிறந்த முதல்வராக நீங்கள் பேசவே வேண்டாம். இவங்க எல்லாம் உங்களை வந்து நீங்கள் சொல்கிறது இவங்க வந்து தேவையில்லாமல் தூண்டுவாங்க. தமிழ் தாய் வாழ்த்து ஏன் பாடலை, அது பாடினாங்க இல்லையா? நீ கேட்கலையா? உனக்கு செவிட நீ என்ன தனிநாட்டில் இருக்க? நீ வந்து தமிழ்நாட்டில் இருக்க. தமிழ்நாடு ஒரு மாநிலம்ங்கிறத மறந்துட்டு, தமிழ்நாடு ஒரு மாநிலம், அது இந்தியாவில் இருக்கக்கூடிய மாநிலம். முதல்ல இந்தியா ஃபஸ்ட்டு, நீ இந்தியன், அது தெரிஞ்சுக்க. இந்தியாவில் ஒரு 2வது தமிழ்நாடு, தமிழகம் வந்து 2வது. இப்போது இந்தியா இன்னைக்கு நீ வந்து அரசியல் பதவியிலையும் அதுலேயும் சுதந்திரமாக இருக்கிற காரணம் சுதந்திர போராட்ட தியாகிகள். அப்போ அந்த சுதந்திர போராட்டத்துக்காக எழுதப்பட்ட பாடல். அப்போ இந்திய தேசிய கீதம் ஃபஸ்ட்டு, 2வது வந்தே மாதரம் பாடல். சொல்லப்போனால் வந்தே மாதரம் தான் முதல்ல பாடணும். ஏன்னா அவங்க போராடி தான் இந்தியா தனி நாடாச்சு, அதாவது சுதந்திரம் அடைஞ்சிச்சு. அப்போ ஃபஸ்ட்டு வந்து என்ன செய்யணும், அந்த தியாகிகளுக்கு அவங்க பாடப்பட்ட பாடல் வந்தே மாதரம், 2வது தேசிய கீதம், 3வது நம்ம மாநிலத்தின் பாடல் தமிழ் தாய் வாழ்த்து. இதுதான் முறை, புரோட்டோக்கால். இதுதான், இப்படித்தான் இருக்கணும். சும்மா நீங்கள் எங்களுக்காக நீங்கள் அப்படிலாம் ஒன்றும் எங்களுக்காக பாடுபட வேணாமையா, தமிழ்ன்ட்டு நீ அதை ஒரு கேடயமாக வச்சுட்டு நீ ஊழல் பண்ணிகிட்டு இருப்ப. இவ்வளோ நாளாக நாங்கள் பார்த்து சகிச்சிட்டோம். ஆனால் இன்றைக்குள்ள இளைய தலைமுறை அதை சகிக்க மாட்டாங்க. இவங்க வேறு மாதிரி ஆளுங்க, புரியுதா? நீங்கள் உங்களுடைய பாய்ச்சாலாம் இவங்ககிட்ட பிடிக்காது. நீ வந்து வேஷம் போட்டுக்கிட்டு ஜென்சி அது இது நீ ஒரு பணியினை போட்டுக்கிட்டு தெரிஞ்சால் செருப்பு கட்டி அடிப்பாங்க. அதனால் அதை விட பெரிய கொடுமை என்னென்னா, இவங்களால் இந்த பதவி இல்லாமல் இருக்க முடியல. பாருங்கள், ஏற்கனவே சொல்லியாச்சு, நேரம் சரியில்லை, நீங்கள் அமைதியாக இருக்கணும் சிம்மராசிக்காரங்க. ஏன்னா அதில் நல்லது இப்போ இந்த பீரியடில் நல்லது செய்ய ஆரம்பித்தாங்கன்னா அந்த சனி பகவான் அவங்களுக்கு நல்லது செய்வார். இவங்க என்ன நினச்சிட்டாங்க, இப்போ சனி வந்து வக்கரமாக தள்ளி போயிட்டார், நம்மளுடைய அவர் கடுமை இருக்காது, அதனால் திரும்ப ஓட்டை எண்ணி பார்ப்போம் அப்படின்னு ஒரு ஆசை வந்துருச்சு திமுக காரங்களுக்கு.
ஏன்னா கட்சி தலைவரே தோத்துட்டார்ல, முதல்வரே தோத்துட்டாருங்கிறப்ப அது பெரிய அவமானம் தான். விஜய் அவருக்கு நல்ல முகத்தில் கறியை பூசி விட்டார். அவரை தோக்கடிச்ச ஆளை பாருங்களேன். அது ஒரு சாதாரண, ஆனால் அவர் பெரும்பாலானவங்களுக்கு தெரியும், அந்த ஏரியாக்காரங்களுக்கு வேணால் அவர் தெரியும். அவர் யாரோ ஒரு மாவட்ட செயலாளர் இருந்திருக்காரு, இருந்தாலும் ஆனால் எங்களுக்கெல்லாம் தெரியாது, சாதாரண ஆள் தான். அப்போ இவங்களுக்கு ஒரு ஆசை, அது எப்படிடா நம்ம இவ்வளவு பண்ணியிருக்கோம், மக்கள் வந்து நமக்கு தானே ஓட்டு போட்டிருப்பாங்க, இது எப்படி ஏதோ தில்லுமுள்ள நடந்திருக்குன்னு நினச்சிட்டு, ஏன்னா சனி பகவான் இப்போ வக்கரமாகி விலகிட்டார்ல, விலகவும் அப்போ நமக்கு சாதகமாக இருக்குன்னு நினச்சிட்டு என்ன சொல்லிட்டாங்க, என்னன்னா திரும்ப தோல்வி, அந்த தோல்வி உறுதியாக்கப்பட்டது. ஆமையா நீங்கள் தோத்தது உண்மைதான்ற மாதிரி முகத்தில் திரும்ப ஒரு தடவை என்னமோ அந்த யானை வந்து தான் தலையில் தானே மண்ணள்ளி வாங்கி போட்ட மாதிரி இப்போ என்னாச்சு, திரும்ப தோல்வின்னு உறுதியாகி போச்சு. இப்போ பூரா பார்த்தா வாட்ஸ்அப்பில் பூரா இளைஞர்கள் எள்ளி நகையாடுறேன், இந்த அசிங்கம் தேவையா அப்படின்ட்டு. ஒத்துக்கிட்டு இருங்க. அதாவது உங்களுக்கு வந்து இன்னும் 2.5 ஆண்டுகள் கஷ்டம்தான். ஆனால் நீங்கள் திரைமறைவு வேலைகள் நிறையா பார்க்குறீங்கிறது நல்லாவே தெரியுது. விஜய்க்கு எதிராக என்னென்ன செய்யணுமோ எல்லாம் நீங்களும் சரி, காங்கிரஸும் சரி, காங்கிரஸு கூடவே இருந்து கெடுக்கக்கூடிய ஒரு பெரிய இது. ஏன்னா உங்கள் அமைச்சர் 2 பேர் காங்கிரஸில் இருக்காங்க. இவங்க வந்து பார்த்திங்கன்னா தேவையில்லாத மத்திய அரசு கூட உங்களை வந்து மோத வைப்பாங்க. இவங்க என்னத்தையாவது ஒன்று பண்ணுவாங்க. நீங்கள் அந்த விஷயத்தில் உஷாராக இருங்க. மத்திய அரசோட நல்ல நட்போடு இருக்கீங்க, அதை அப்படியே மெயின்டைன் பண்ணுங்க. எந்த ஒரு அமைச்சர்னாலும் சரி, கூட்டணி கட்சிக்காரங்க சொல்வதை கேட்காதீங்க. இவங்க சொல்லுவாங்க கூட்டணி தருமோம், நீங்கள் எங்கள் ஆளுகளாக பார்த்து வேலைக்கு போட்டுருங்க. இவங்க அதோட கம்யூனிஸ்ட் கட்சிக்கார படு கேவலங்க. அவங்க பாருங்கள் உங்களுக்கு ஆதரவு கொடுக்கல, அது வெளியே இருந்து ஆதரவுன்னு சொல்லியிருக்கேன். எப்போ வேணாலும் அவன் வந்து அது வந்து துருப்பிச்சிட்டு, அது வந்து திமுகவுடைய துருப்பிச்சிட்டு தெரியுதா. அவங்களுக்கு திமுக வந்து இன்னொரு 25 கோடி கொடுத்துச்சுன்னா படக்குன்னு வெளியே ஓடியாந்துருவாங்க. அதனால் கம்யூனிஸ்ட் வந்து அவங்கள நம்பாதீங்க. இவங்க சொல்ல எதையுமே கேட்காதீங்க. சு வெங்கடேசன்கிறவர் தேவையில்லாத கலவரத்தை மதுரையில் ஏற்படுத்துவார். நீங்கள் குறிச்சிக்கங்க. அவரை வந்து நீங்கள் பிடிச்சி உள்ளே வைக்கிறேன்னா வச்சுருங்க. தேவையில்லாத திருப்பரங்குன்ற பிரச்சனையை கிளப்புவேன், அதே மாதிரி மொழி பிரச்சனையை கிளப்புவேன். அதனால் அதெல்லாம் வந்து நீங்கள் எவன் சொல்கிற கூட்டணி கட்சிக்காரங்க சொல்கிற எதையுமே காதில் வாங்காதீங்க. நீங்கள் இப்போ போய்கிட்டு இருக்கிற முறை சிறந்த முறை. நீங்கள் வாட்டில் இதே மாதிரி அமைதியாக இருந்து அனைத்து காரியங்களையும் சாதிக்க வேண்டும். என்ன விஜய் அவர்களே, உங்களுடைய ஆட்சி ஓரளவுக்கு மக்கள் எனக்கு தெரிந்து, ஏன்னா எனக்கு நிறைய பேர் ஃபோன் பண்ணுவாங்க, உங்கள் ஆட்சி சிறப்பாக இருக்குன்னு எனக்கு சொல்லுவாங்க, நிறைய தகவல் எனக்கு சொல்லுவாங்க. ஸோ சிறப்பாகவே இருக்கிறது. இது அப்படியே தொடர்ந்தால் இது அப்படியே தொடர்ந்துக்கிட்டே இருக்கும். அடுத்தடுத்து ஒவ்வொரு எலெக்ஷன்லையும் நீங்கள் ஜெயித்து கொண்டே இருக்கலாம். ஆனால் அதே நேரத்தில் உங்களுடைய அமைச்சர்களில் சிலர், நான் சொல்கிறேன், ஒரு சிலர் காசு ஆசை பிடித்தவர்கள் இருக்கிறார்கள். அவங்க வந்து பார்த்திங்கன்னா இந்த எந்த ஒரு ஆய்வுக்கும் போகாமல், வேறு ஒன்றுமே இல்லை, எந்த ஒரு ஆய்வுக்கும் போகாத ஆளுங்க தான் அவங்க. நீங்கள் கண்டுபிடிச்சிக்கலாம். ஆய்வுக்கே போகிறதில்ல. உண்மையிலே சொல்கிறேன், புஷி ஆனந்த் அவர்களுக்கு இப்போ நிறைய வேலை இருக்குது. நிறைய ஆறுகளை தூர்வாரலாம், சுத்தப்படுத்தலாம். இப்போ இந்த பக்கிங்காம் அந்த இதில் பள்ளிக்கரணை அந்த இதை வந்து அந்த சதுப்பு நிலத்தை தூர்வாடுறத டெய்லி பார்க்குறோம். அப்படி தான் இருக்கணும். உண்மையிலே ஆனந்த் அவர்களை பெருமை பாராட்டுறேன். ஆனால் அருண்ராஜ் அவர்கள் துறையில் மிகப்பெரிய ஊழல் நடக்குதுங்க. அவன் பெரிய ஊழல்வாதி. ஏன் அப்படின்னா, எந்த டாக்டர் மேலாவது அவன் ஆக்ஷன் எடுத்திருக்கானா? அருண்ராஜ் அவர்கள் பெரிய வெண்ண மாதிரி, அதாவது சுகாதாரத்துறை மிக மிக முக்கியமான துறை, மக்களோட உயிரோட வாழ்க்கையில் விளையாடக்கூடிய துறை. நல்ல ஆரோக்கியம் வேணும் பாருங்கள். எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா எந்த சுகாதாரத்துறை அதிகாரிகளுமே வேலை பார்க்குறதே இல்லை. இவங்கெல்லாம் சும்மா அந்த எழுதி வச்ச ஏட்டை வந்து பார்த்து நக்கிறாளுங்க. அதாவது சொல்லுவாங்கல்ல, சீனி சக்கரை சித்தப்பா ஏட்டில் எழுதி நக்கப்பான்னு சொன்ன மாதிரி இவங்க பூரா அந்த போலியான அந்த அதிகாரிகள் இருக்காங்கல்ல, வேலை பார்க்காம வேலைக்கே வர்றதில்லை. எந்த சுகாதாரத்துறை அதிகாரி வேலைக்கு வரேன், எந்த நகராட்சியிலையும் வேலைக்கு வர்றதில்லை. அதே போல் எந்த ஆஸ்பத்திரிலையும் எந்த டீன் டயத்துக்கு வர்றாரு.
பாருங்கள், எந்த நர்ஸு ஒழுங்காக டயத்துக்கு வருது, எந்த டாக்டருங்க சீட்டுக்கு கரெக்டாக வர்றாரு சொல்லுங்கள். அப்படிலாம் இருந்தால் மக்கள் உயிர் இன்னும் எவ்வளவோ காப்பாற்றலாம், ஆரோக்கியப்படுத்தலாம். மக்களுக்கு கவர்மெண்ட் கொடுக்கக்கூடிய அந்த பால், ரொட்டி இதை கூட வந்து திருடி இட்லி கொடுக்குறது, சப்பாத்தி கொடுக்குறது, இது பூரா திருடி விற்கிறாங்க வெளியே. இப்போது மக்கள் ஏதாவது ஒன்றுனா நீங்கள் போய் வெளியே போய் வாங்கிட்டு வாங்கன்னு அனுப்புகிறேன். இது நிறைய ஆஸ்பத்திரிகள் நடக்குது. இதை யார் பார்க்குறது? அருண்ராஜ் அவர் தான் நாங்கள் பார்க்கணும். அவர் அந்தந்த ஆஸ்பத்திரிக்கு உயர்ந்த டீம் வச்சுருக்காங்கல்ல, அவங்கெல்லாம் இதில் கள்ளத்தில் இறங்கி பார்க்கணுமா இல்லையா? பாருங்கள், மதுரையில் ஒரு மார்ச்சுவரியிலேருந்து பிணத்தை அவங்க வீட்டுக்கு கூட்டு போகிறதுக்கு எவ்வளோ லஞ்சம் கேட்குறாங்க. கையில் கட்டு போட்டு ஒரு குழந்தைய சேர்த்துருக்காங்க. தவறான ட்ரீட்மெண்ட்னால அந்த குழந்தை இறந்துருச்சு. ஏன்னா இப்படி இருந்தால் எப்படியா? நீங்கள் தானே கேள்வி கேட்கணும். அருண்ராஜ் அவர்கள் நீங்கள் தானே கேள்வி கேட்கணும். அந்த டாக்டரை கண்டுக்கிடாமல் இருக்கு. மக்கள் போராடுறாங்க. பாவங்க பொதுமக்கள்லாம், கிராமத்தாளுங்க. அதே மாதிரி எல்லம்பூர் மருத்துவமனைக்கு முதல்வர் போனார். போயிட்டு வரமே அதே ஆஸ்பத்திரியிலேருந்து மறுநாள் ஒரு பெண் வந்து சமூக வலைத்தளத்தில், விஜய் அவர்களே நீங்கள் வர்றீங்கன்னு இன்னைக்கு தாங்க வந்து ரொட்டி பால்லாம் நல்லதாக கொடுத்தாங்க. மற்ற நாள் பூராமே நாங்கள்லாம் 15 நாள் ட்ரீட்மெண்ட்டில் இருக்கோம். மற்ற நாள் எங்களை நர்ஸு கண்டுக்கிறதே இல்லை, எதுனாலும் காசு தான் கேட்குறாங்க அப்படின்னு அழுகிற அந்த வீடியோலாம் டிவியில் வருதுங்க. ரொம்ப கஷ்டம். மக்கள்லாம் பாவங்க. அவங்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஏழை மக்கள். அவங்க அரசு அதிகாரிகளா 70,000 80,000 தேவையில்லாமல் சம்பளம் வாங்குறதுக்கு பூரா உழைக்கிற மக்கள். பாருங்கள், அந்த பொம்பளைய குழந்தைக்கு ஒரு சின்ன கட்டுன்னு வந்த இடத்துல அவங்க வந்து கொடுத்த ட்ரீட்மெண்ட்டில் அது வந்து அலர்ஜி ஆகி அந்த குழந்தை இறந்துருது. என்னங்க ஒரு சாதாரண கட்டுக்கா? கைக்கு மருத்துவம் பார்த்தா இல்லையா அப்படி பண்ணுறது? நல்ல வேளை நீட்டுக்கு கொண்டாந்தாங்க. நீட்டு இல்லைன்னா, ஏன்னா இன்னும் நீட்டுடைய பெருமை இன்னும் ஒரு 10 வருஷத்தில் தான் தெரியும். தகுதியான டாக்டர்கள் வருவாங்க. சும்மா பணக்காரன், இந்த இடஒதுக்கீட்டு வர்றவன், இந்த பணத்தை வச்சுக்கிட்டு சும்மா படிக்காதவங்கெல்லாம் வந்து டாக்டராகி நம்மளை பூரா இன்னும் பாதி ஜனத்தை குறைச்சிடுவாங்க. இதுக்கெல்லாம் திட்டங்கள் வந்து பார்த்தீங்கன்னா சீனாவில் இருந்து அமெரிக்காவில் இருந்தாங்க. மருந்துகள் பூராமே போலியான மருந்து வருது. மோடி அவர்கள் இன்னும் தீவிரமான ஆக்ஷன் எடுக்கணும். நான் என்ன சொல்கிறேன், மோடியும் விஜய் மட்டுமாங்க வேலை பார்க்கணும். கீழே இருக்கக்கூடிய அந்த அமைச்சர்கள் அதிகாரிகள்லாம் திருந்தினா தானங்க நாடு முன்னேறும். ஸோ அதனால் நீங்கள் நல்ல முறையில் ஆக்ஷன் எடுக்கணும். அருண்ராஜ் அவர்களே, உங்களை நான் ரொம்ப பெருமையாக நினச்சேன். ஏன்னா நல்லா ஒரு டாக்டரே வந்து சுகாதாரத்துறைக்கு போட்டிருக்காரு விஜய் அவர்கள். ஆனால் உங்களுடைய நடவடிக்கை சரியில்லை. அதே போல் வருவாய்த்துறையில் பெரிய ஊழல் நடக்குது எல்லா இடத்துலையும். இப்போ காசு வாங்காமல் எவனும் இப்போ திரும்ப வந்து நல்லா காசு வாங்குறாங்க. செங்கோட்டையின் மேலே அதிருப்தி இருக்குது. அவர் எந்த ஒரு ஆக்ஷன் எடுக்கலை. நீர்வளத்துறையில் ஆனந்த் அவர்கள் இப்போ தான் இறங்கியிருக்காரு. ஒரு வேலையை இப்போ காட்டுறாங்க. இதே போல் அனைத்து ஏரிகள், குளங்கள், அந்த ஓடைகள் எல்லாம் தூர்வாரினீங்கன்னா இன்னும் ஒரு 3 மாதத்தில் பருவமழை நம்ம தமிழ்நாட்டுக்கு வரும். நிறைய இடங்களில் பெய்யக்கூடிய மழைகளை பூரா சேமிச்சு வைக்கலாம். அதனால் அதில் கண்ணும் கருத்துமாக இருக்க வேண்டும். காமராஜர் காலத்தில் எப்படி எங்கே பார்த்தாலும் ஏதாவது வேலைகள் நடந்துக்கிட்டே இருந்ததோ அதே போல் அணைகளை சுத்தப்படுத்த வேண்டியது, ஆறுகளை தூர்வார வேண்டியது, எல்லாம் அழகுபடுத்துங்க. நிறைய பள்ளிக்கூடங்கள் கட்டலாம்னா நிறைய கிராமத்து பள்ளிக்கூடங்கள்லாம் ரொம்ப மோசம். ஏன்னா இவங்க கட்டின கட்டடங்கள் பூரா பேந்து விழுது. எத்தனை ஒரு பாருங்கள், அன்றைக்கி ஒரு பஸ் ஸ்டாண்டு கட்டியிருக்காங்க. ஏன்னா 10 வருஷம் கூட ஆகலை. அந்த மேலே இருக்கிற அந்த கூரையெல்லாம் மேற்கூரையில் பூரா இடிஞ்சு பயணிகள் மேலே விழுந்து காயம். இதெல்லாம் நம்ம டிவியில் நிறைய பார்க்குறோம். இது நீங்கள் அப்படியே கடந்து போயிடக்கூடாது. நான் என்ன சொன்னேன், அந்த அதிகாரி இருப்பார் இல்லையா, போக்குவரத்து துறை அமைச்சர் இருக்கார்ல, அவர் என்ன செய்யணும், உடனடியாக போய் பார்த்து அது எவன் அந்த கான்ட்ராக்ட் பிடிச்சி உள்ள வை. அவனை எந்த அதிகாரி கையெழுத்து போட்டான் பிடிச்சி உள்ள வையே. ரிட்டையர் ஆகிட்டானா விட்டுறாத, அவன்கிட்ட வந்து பாதி சுத்த பிடுங்க. இதை பண்ணுங்க. பொதுமக்களுக்கு நல்லது செய்யாத எந்த ஒரு அதிகாரியும் அமைச்சரும் தேவை. அதனால் முதல்வர் நல்ல மனிதராக இருக்கிறார், மக்களுக்கு நல்லது செய்யணும்னு நினைக்கிறாரு. அதுக்கு அவருக்கு கீழே உள்ள அமைச்சர்கள் அத்தனை பேரும், வேலை செஞ்சு சம்பளம் மக்கள் பணத்திலிருந்து வாங்கக்கூடிய அதிகாரிகள் அத்தனை பேரும் மிகச்சிறந்த ஒரு பணியாளர்களாக, மக்கள் சேவகர்களாக இருந்து திரு விஜய் அவர்களை மென்மேலும் அவருடைய புகழை
மாறி மாறி, ஏன்னா அவர் நல்ல மனிதனாக இருக்கிறார் உண்மையிலே. ஏன்னா இந்த அவர் சரி செய்ய வேண்டியது இன்னும் நிறைய இருக்குது. ஸோ அதனால் அவர் இன்னும் ஒரு 10 ஆண்டுகள் 20 ஆண்டுகள் அவரே முதல்வராக இருந்தால் மிக சிறப்பு, தமிழகத்திற்கு பொற்காலம். அதனால் அவர் தான் வருவார். நீங்கள் அதுக்காக வந்து அதிகாரிகளே நீங்கள் வந்து இவர் அவ்வளோதான் இதோட போயிடுவார், திராவிட கட்சிகள் கொடுக்குற அந்த உத்தரவாதத்தெல்லாம் நீங்கள் அடுத்து நம்ம தான் வருவான், நீ அவங்க கூட ஒத்துழைக்காத அப்படி அப்படின்னு உயரதிகாரிகளுக்கெல்லாம் அவங்கெல்லாம் வந்து பண்ணுறாங்க. எல்லாம் எதையும் காதில் வாங்கக்கூடாது. அடுத்து வரப்போகிறது இவர் தான் அப்படிங்கிறப்ப நீங்கள் என்ன செய்யணும், இவருடைய பெயரும் புகழையும் காப்பாற்றக்கூடிய செயல்களில் ஈடுபட வேண்டும். மக்கள் நாயகன், மக்கள் தளபதி, இளைய தளபதி அவர்கள் விஜய் அவர்கள் ஆட்சி மிக நன்றாக இருக்குது இன்னைக்கு வரைக்கும். இனி அடுத்து எப்படி மாறும் என்பது தெரியாது. தேவையற்ற இந்த மொழி பிரச்சனையிலையும் இதுலேயும் தலையிட வேண்டாம். மத பிரச்சனைக்கும் போக வேண்டாம். சிறுபான்மையினர் அவங்களும் நல்லா இருக்கணும், பெரும்பான்மையினர் அவங்களும் நல்லா இருக்கணும். அவங்கவுங்க உரிமைகளை நல்ல முறையில் பாதுகாக்கக்கூடிய அரசாக விஜய் அவர்கள் இருக்கணும். நன்றி, வணக்கம்.